Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தனுக்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவனாமே நம்ம நல்லபடியாக தேவசனியாக தலைத்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்பட்ட கர்த்தர் துதித்து பாடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் நான் திரும்பி இறக்கமாக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்வுடைய ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அந்த நாட்களும் தேவசனியாக தேவன் கர்த்தர் நன்றி செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் நான் திரும்ப ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியானக்கும் பாக்கியத்தையும் சாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இவருடைய எங்களுக்கு வேதாந்தத்தை திறந்து கர்த்தருடைய வானமான புசித்து நாம் ஆவிக்குரிய வாக்கில் பலப்படுவோமாக. அருமையான சங்கீதக்காரர் இருந்த புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கடந்த 10 வாரங்களாக 10ஆம் வாரம் நாம் அப்படியே தேவனுடைய ஒவ்வொரு பண்பினை நாம் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தேவனை அறிய முடியாது தேவனுடைய பண்பின்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது நம்ம தேவனுடைய 10வது பண்பாகும். என்ன அப்படின்னா 10வது பண்புன்னு 10வது நம்ம அவர் பண்பை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் ரட்சிப்பு கர்த்தருடைய என்பது. ஹல்லேலூயா. அதாவது இது வந்து பிலாங்ஸ், அதாவது சேவிங், அதாவது ஒரு ஆளை மனுஷனை ரட்சிக்கிறது, ஒருத்தனை காப்பாற்றுறது, ஒரு சால்வேஷன் கொடுக்கறது, இது தேவனுடைய சம்பந்தப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாய் தேவனுடைய இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இதில் யாரும் மனிதர்கள் தலையிட முடியாது, மனிதர்கள் நினைக்க முடியாது. இது தேவன் பார்த்து நமக்கு அருள் செய்கிற ஒரு புண்ணியத்தின் ஒரு காரியமாகும். அவர் தேவன் ரட்சித்த ஒழிய நம்ம எந்த காரியத்திலும் நாம ஒரு காரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாது. அதனால் இந்த ரட்சிப்பு மனுஷனால் ஆகாத ஒரு காரியம்தான், ஆனால் தேவனால் இது கூடுங்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால இது தேவனுடையது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய ஒரு பண்பை பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பு அளிக்கிறது யாருடைய இருக்குது? தேவனுடையதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதாவது இந்த பண்பின்கிற நம்ம பார்க்குறோம் கேரக்டர்ஸ் ஆஃப் காட். அதுதான் இப்போ 10 வாரமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்டிடியூட்ஸ் காட்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காட்னு சொல்லலாம். சரியான வேர்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா யாரையும் ரட்சிப்புக்குள் அழைத்து வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு பண்பு என்னன்னா யாரையும் ரட்சிக்க முடியும் என்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய பண்பு என்ன? யாரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ஆளை சேவ் பண்ணுறது தேவனுடைய பண்பாகும். ஒரு ஆளை காப்பாற்றுறது தேவனுடைய பண்பாகும், கேரக்டராகும். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அவர் யாரையும் என்ன செய்வார்? எந்த நேரத்திலையும் எங்கேயும் எதுலேயும் ஒரு ஆளை ரட்சித்து தன்னுடைய பிள்ளையை ஆக்க முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது சில பேருக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமா இல்லை ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிறதே தெரியல. சிலவருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. சிலவர் ரட்சிக்கப்பட்டதே தெரியல. நம்ம நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்டதே தெரியல. இந்த யானை என்ன பண்ணுமா? யானை குட்டி பிறந்த உடனே ஒரு சங்கிலி கட்டி போட்டுருவாங்க. என்ன குட்டியான என்ன பண்ணுவோம்? சங்கிலி மீன் இழுத்துக்கு பார்ப்போம், கட்டி போட்டுருணும். நாளோட அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. வளர்ந்து போட்டதுக்கப்புறம் ஒரு அது வளர அந்த காலில் போட்டுருக்க செயின் இப்படி உதறி பார்க்குமா, அத்துட்டு போகுமா. அதெல்லாம் முடியாது. குட்டியானெல்லாம் என்ன செய்ய முடியும்? அவங்க உதறிப்போம். கம்பி பெருசாக இருக்கும். அப்படியே வளர்ந்து போயிட்டு அப்படியே உதறிட்டே இருக்குமா. ஒரு 2 மாதம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 7 வருஷத்தில் நல்ல பரிபூர்ண யானையாக வந்துடும், பெரிய யானையாக வந்துடும். அப்புறம் இதை பற்றி உதறி என்ன பிரயோஜனம்? அந்த கம்பி தான் நம்ம விட்டு போகிறது இல்லையே, நம்ம முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அந்த செயினை அத்துட்டு போகிற ஐடியாவை விட்டு போயிடுவோம். அது 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குண்டு யானை ஆனதுக்கப்புறம், பரிபூர்ண யானை, ஒரு ஃபுல் ஃபிஷ்டாக ஒரு யானை எலிஃபண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நினச்சி அந்த கம்பியை நினச்ச முடியும், அத்துட்டு போக முடியும். அதுக்கு தெரியல தான் ஒரு அடிமைத்தொடத்தில் இருக்குங்க தெரியல, அடிமைத்தொடத்து வெளியே வரங்கிறது தெரியல, ஒரு ரட்சிப்பு ஆகணுங்கிறது தெரியல. அது பழக்க தோஷத்தில் என்ன பண்ணுமா? அதே அடிமை சங்கிலிக்குள்ளேவே இருக்கும். என்ன அந்த மாதிரி சிலவருக்கு ரட்சிப்பு அடைஞ்சதே சிலவருக்கு தெரியல. கர்த்தர் தான் ரட்சித்தாருங்கிறதும் தெரியல. இன்னும் ரட்சிப்பு அடையிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் தெரியல. ரட்சிப்பு அடைந்த மக்கள் இனி அடுத்தாலும் என்ன செய்யணுங்கிறதும் தெரியல. ரட்சிப்பு அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரட்சிப்பு அடைந்த மக்கள் என்ன செய்யணுங்கிறதும் தெரியல. நாம் ரட்சிக்கப்பட்டதுன்னு தெரியல. நமக்கு வேண்டியதெல்லாம் நாம் தேவன்கிட்ட கேட்கணும், அவர் தரணும். இயேசு கிறிஸ்து மெய் தெய்வம் இப்படி சொல்லி கொண்டு போயிட்டே இருக்கணும் தான் எடுத்துக்கிறோம்.
அவன் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நான் கடந்த அந்த வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா அப்பா தைரியம் எடுக்க முடியாத பொழுது எவ்வளோ விஷயத்தை தேவனை ரசித்திருக்கா தெரியுமா? எவ்வளோ விஷயம் ரசித்திருக்கா தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கார். இந்த ரட்சிப்பை நீங்களோட அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரட்சிப்பு அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டால் தான் இந்த ரட்சிப்புடைய மகிமையும் உங்களுக்கு தெரியும். ரட்சிப்பு ஆனதும் உங்களுக்கு தெரியும். ரட்சிப்பு எப்படி அடைய முடியுங்கிறது தெரியும். இந்த ரட்சிப்புடைய இதை முதல்ல சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்றது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதாகும். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது. நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பு மட்டும் நினைக்காதீங்க. அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்துக்குள்ளே நிறைய கேஸ் இருக்குது. எப்படின்னா, பாவத்துக்குள்ளே இருக்கிறது, அப்புறம் ஒரு நெருக்கடிக்குள்ளேயே இருக்கிறது, எதிரிக்குள்ளாவே கிடக்கிறது, ஒரு சோதனைக்குள்ளாவே கிடக்கிறது. இதெல்லாம் என்னதான்? ஒரு அடிமைத்தனம் தான். இதுலேருந்து ரட்சிப்பாரு தான் ரட்சிப்பு. நம்ம பாவத்திலிருந்து வெளியேற மாதிரி தான் பேசி கொண்டு இருக்கிறோம். அது கிடையாது. அது அடிமைத்தனத்துக்கு இருக்கிற 5 பாயிண்டில் ஒரு பாயிண்ட். அது எப்போவுமே சில பேர் இருப்பாங்க, பாடுகளோடவே இருப்பாங்க. பாடுகளோட அது ரட்சிப்பாடு என்னமோ உங்களுக்கு கிடையாது. யார் ரட்சிக்க போகிறா தெரியாது. சில பாடுகளும் ரட்சிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அதுவும் அவங்களுக்கு தெரியாது. சில அடிமைத்தனத்துக்குள்ளவே இருப்பாங்க, எதிரிக்குள்ளவே புழங்கிட்டு இருப்பாங்க, அதுவும் தெரியாது. அப்போ சில பேருக்கு அடிமைத்தனத்தை இருக்கிறதும் தெரியாது. அப்போ எப்படி அல்லது வெளியே ரட்சிப்புங்கிற என்ன அவங்களுக்கு எப்படி புரியும்? ஃபஸ்ட்டு அவங்க ரட்சிப்பு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்லேவரியிலேருந்து வெளியே வர வேண்டும். அதுலேருந்து வெளியே வர வேண்டும். வந்தால் தான் அவங்க ரட்சிப்பை பற்றி உங்களுக்கு புரியும். அந்த ஸ்லேவரிந்து வெளியே அப்படின்னா உங்களால் அதை செய்ய முடியாது. எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஒரு அடிமைத்தனத்திலேருந்து ஒருத்தர் வெளியே வரணும் அப்படின்னா எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, நாமளும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு ஆள் வேண்டும், ஒரு சேவியர் வேண்டும். அதுதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 36 வாசித்து பாருங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் உங்களை சரி, அவர் விடுதலை பண்ணாதான் அந்த அடிமைத்திலிருந்து விடுதலை தவிர நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது விடுதலை ஆகிறதுக்கு. வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36. குமாரனை விடுதலாக்கலாம், மெய்யாவே நீங்கள் விடுதலாவீர்கள். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். குமாரன் உங்களை விடுதலாக்கினார், மெய்யாவே விடுதலை. இந்த இடத்துல பாருங்க, ஏன் குமாரன் இங்க விடுதலை செய்யணும்? ஏன் குமாரன் விடுதலை செய்ய? உங்களால் செய்ய முடியாது. உங்க அடிமைத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. 34 வாசிங்க. இப்போ 33 கூட வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கிறோம். நாங்க தேவட பிள்ளையார, நாங்க எங்கேயே அடிமைத்தனமா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு நாள் ஒரு காலம் யாருக்கும் அடிமையா இருந்தே கிடையாது. ரைட், வாசிக்கலாம். விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்கள்? எதை வச்சே விடுதலை ஆவீங்க? அந்த விடுதலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்றீங்க. நாங்கள் எங்கேயே அடிமைத்தனம் இருக்கிறோம். இது நல்ல பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அடிமைத்தனம் உள்ளவங்க அடிமைத்தனம் இருக்கவங்க தெரியவே தெரியாது. இந்த யானை கதை போல சங்கிலியார் கெட்டி போட்டிருக்கோங்கிறோம் தெரியல. அது நம்ம பலத்தில் இழுத்து என்ன செஞ்சிடும். இப்போ சங்கிலி உடைங்கிறது தெரியல. அன்னைக்கு சின்ன பிள்ளை கட்டி போட்டதே என்ன செய்யறாங்க, இன்னும் ஞாபகத்தை வச்சிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அடிமைத்தனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிமைத்தனம் இருக்கிறது தெரியாது. அடுத்து வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த இடத்துல இங்க இருந்த அடிமை முன்ன இருக்கு, அடிமை கீழே ஃபர்ஸ்ட் பாவமா இருக்கு. நீங்க ஒரு அடிமையா இருந்தீங்கன்னா பாவத்துக்கு அடிமையா, பாவத்துக்கு அடிமையா இருப்பீங்க. ரோமர் 8 சொன்ன பிரகாரமா, பசுத்தாமலமா, அப்போஸ்தலர் சொன்ன பிரகாரமா நீங்க எதுக்கு கீழ்ப்படிந்தீங்களோ அதுக்கே அடிமையா இருப்பீர்கள். பாவத்துக்குன்னா பாவத்துக்கு அடிமையா இருப்பீர்கள். ஒரு தப்பான காரியத்தை அடிமையா இருப்பீங்க. ஒரு தப்பான மேனரிசம்னா அதுக்கே சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படி மனித திறமையை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா அதுக்கே தான் அடிமையா இருப்பீங்க. பாவத்தில் மாத்திரம் நீங்க அடிமை இல்லை. சில சொந்தக்காரங்களுக்கு நீங்க அடிமை தான் இருக்கிறீங்க. சில எதிரிகளுக்கு இன்னும் அடிமை தான் இருக்கிறீங்க. சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறீங்க. சில பெற்றோர் கீழ்ப்படியாமல் இருக்கு, கீழ்ப்படியாமலுமா அடிமையாக இருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அடிமை அடிமை அடிமை. எப்போ ரசிக்கப்படுவீர்கள்? காலம் போயிடுச்சு, ஆனால் என் ஜனமும் வந்து ரசிக்கப்படவில்லை. ஏசியாவில் போட்டு தேவனுவசம் சோத்திரம் உண்டாதாக. மாரி காலம் வந்தது, மழை காலம் வந்து எனக்கு ஜனமும் இன்னும் வசனம் எழுதலை. ஆமாம், மாரி காலம் வந்தது, கோடை காலம் வந்தது, என் ஜனமும் இன்னும் ரசிக்கப்பட இன்னும் அடிமைத்தனில் இருக்கிறாங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இந்த அடிமைத்தனத்துக்கு அப்போ ரசிப்பட அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் எனக்கு சொப்பனம் உண்டாயிற்று. எனக்கு எதிராக எனக்கு ஒரு ஊழியர் எனக்கு ஒரு காரியங்கள் செய்திருக்கிறார். நான் நேராக பார்த்து அவரை கோவப்படுறேன். அந்த ஊழியருக்கு நான் எச்சரிக்கிறேன். நான் இதுவரைக்கும் உமக்கு துரோகம் பண்ணதில்லை. மனசால் உத்தமமாக இருக்கிறேன்.
விட்டு விலகி இருந்தால் கூட உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறதில்ல, உங்கள் எதிர்த்து நின்றதும் இல்லை, ஃபிசிக்கலாக எதிர்த்து நின்றதும் இல்லை, மனசாங்கத்தில் நீங்கள் எனக்கு இந்த காரியம் செய்தது என்ன, இன்னையோட உங்களுக்கு இறங்கு காலம், இனி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஏறு வரிசை கிடையாது, இறங்கு வரிசை தான், நான் சொன்னது நடக்கும், நீங்கள் செய்த சீக்கிரம் செய்யுங்க என்று சொல்லி அவர் நான் ஒரு பெரிய ஊழியராக அவரை எச்சரிக்கிறேன். அவர் கூட அவர் வீட்டம்மா வந்திருக்குது. அந்த வீட்டம்மா பற்றி என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். நான் உடனே இந்த வார்த்தைகளை நான் யூனிட்டு சொல்லிவிட்டு நான் அவரை பார்த்து திரும்புகிறேன். இதை பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இவருக்கு நான் எப்படி கீழ்ப்படுத்திருக்கேன்னு தெரியும், என் உத்தமம் என்னன்னு நான் இவருக்கு எப்படி உத்தமமாக இருக்கிறேன் என்கிறது தெரியும், ஆனாலும் இவர் செய்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த அம்மா என்ற சொல்லுறது பாருங்க, அவருக்கும் புரியணும் எனக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல சத்திய வார்த்தையினால சொல்கிறாங்க. என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுதான் அடிமைத்தனுங்கிறது ஒரு போதை, அதை உங்களை விட்டு விடாது, அது திரும்ப திரும்ப உங்களை தான் வரும் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அது சொன்ன உடனே நான் எந்திரிச்சிட்டேன். ஆண்டவர் எந்த காரியத்துக்காக சொன்னீங்க அப்படின்னு கர்த்தர் அப்பா உணர்த்தினா, இந்த காரியத்தை இந்த செய்தியில் சேர்க்க முடியாது கர்த்தரை சொல்லியிருக்கிறார். இந்த ராத்திரி நான் பிரசங்கம் எடுத்து முடிச்சிட்டேன், ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் சேர்க்க முடியாது சார். என்ன அப்படி தெரியுமா? அந்த அடிமைத்தனம் அப்படின்றது ஒரு போதையம். நல்லா கேட்டுங்க, இந்த அடிமைத்தனம் ஒரு போதையம். இந்த போதை என்ன செய்யும்? மறுபடியும் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வைக்கும். இந்த அடிமைத்தனத்துக்கு வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சேவைங்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தே ஆகும். ஹல்லேலூயா! வந்துட்டார் அவர் குமார் விடுதலை ஆக்கினார் தான் அந்த அடிமைத்தனத்துக்கு வெளியே வர முடியும், அந்த போதையிலிருந்து வெளியே வர முடியும். நீங்கள் பாவத்தில் கிடக்கிறது ஒரு போதையாகும், ஒரு கெட்ட பழத்தை அடிமையாக இருக்கிறது ஒரு போதையாகும். உங்களால் ஒரு காரியத்தில் விட முடியலன்னா அது போதையில இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். போதைக்கு 3 விதமான குவாலிட்டிஸ் இருக்கு. என்ன தெரியுமா? தான் போதையில் இருக்குங்கிறது தெரியாது. என்ன, நீங்கள் எங்கெல்லாம் பைபிளில் அடிமைத்தனம் வருதோ அதில் போதைன்னு போட்டு வச்சுக்கோங்க, புரியுதுக்கா? என்ன, இப்போ அந்த போதையில் இருக்கிறது உங்களுக்கு எழுதுக்குது. அவங்க கேட்டாங்க பாருங்க, நாங்கள் யாருங்க விடுதலை ஆகணும், நாங்கள் யாருக்கு எந்த காலத்துக்கு அடிமை, நான் தேவன் மக்கள்ல நாங்கள் எந்த காலத்துக்கு நாங்கள் எப்போ அடிமையானோம் அப்படி ஃபர்ஸ்ட் தான் அடிமைங்கிறது தான் போதையாக இருக்குன்னு சொல்லும் போது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த போதையை திரும்ப திரும்ப நாடுவாங்க. அந்த போதைக்கு 3 குவாலிட்டி சொல்கிறேன். ஒன்று, தான் போதையாக இருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது, அது திரும்ப திரும்ப அந்த போதையை அந்த பொருள் என்ன செய்யணும், எனக்கு வேணுமாங்க, அது பேருது போதை. அது ஒரு விதமான அடிமைத்தனம், ஒரு ஸ்லேவ். திரும்ப திரும்ப வேணுமா, நீ விட்டுட்டு கர்த்தர் ரட்சித்தீங்க வந்தால் கூட மறுபடியும் வேணுமாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? அழைத்து கொண்டு வந்து கூட எங்கள் மறுபடியும் சமையலை விட்டினா நாங்கள் அங்கேயே வெள்ளை பூண்டு எல்லாம் சாப்பிட்டுப்போம், இறைச்சி சாப்பிடுவோங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் போதாங்க இழுக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் அடிமைத்தனமாகிய எகிப்து வீட்டிலேருந்து அழைத்து கொண்டு வந்த நான் அப்படின்னார். எதுக்கு? நீ போதையா இருந்த அந்த தேசத்திலே, நீ அடிமையா இருந்த அந்த வீட்டிலே, போதையா இருந்த வீட்டிலே உன்னை அழைத்து கொண்டு வந்தது நான் அப்படின்றார். அந்த வார்த்தையை எத்தனை நாள் பயன்படுத்துகிறோம் பாருங்க. அவ்வாவத்திலையும் யாத்திராமத்திலையும் பாருங்க, பிற்கால எதிரிலையும் வரும் பின்னாடி. உன் அடிமைத்தனமாகிய எகிப்து வீட்டிலேருந்து அழைத்து வந்த நான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்படி என்னன்னா திரும்ப திரும்ப அந்த எகிப்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ போதையோட 2ஆம் குவாலிட்டிஸ் என்ன? மறுபடியும் போதையை கேட்கும். 3ஆவது என்ன தெரியுமா? அந்த போதையை கேட்கறதுனால யாரும் வேண்டாம்னு சொல்லுவோம். போதையில் இருக்கிறாங்க, அடிமைத்தனம் யார் எனக்கு வேண்டாங்க. ஒரு நல்ல அடிமைத்தனம், நல்ல ஸ்லேவரி உள்ள ஆட்டை போய், நல்ல குழந்தை உள்ள ஆட்டை போயிட்டு உன்னை நல்ல ஒரு அங்கே வாப்பா ஒரு ஃப்ரீடம் தாரேன் வான்னு சொல்லுங்க, வரமாட்டேன்னு தான் சொல்லுவோம். என்ன, வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிமா. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அந்த சொல்கிறது எனக்கு அதான் புரிஞ்சுது. நான் அங்கேருந்து சில காரியங்களை அந்த உள்ளிட்டு வெளியே தூரம் இருந்தாலும் கூட நான் மறுபடியும் அவரை சாடுறதுனால எனக்கு அந்த பிரச்சனை உண்டாகிட்டு அந்த 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 வசனம் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது. அடிமைத்தனம் போதை பிரதர், அதை உங்களுக்கு விடாது, நீங்களும் அதை விட மாட்டீங்க, அது அப்படி தான் இருக்கணும், என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி. அப்போ இந்த போதை எப்படி ஆண்டு வெளியே வருவதை முடிச்சிட்டேன். இயேசு சொல்வதான் ரட்சகர். ஹல்லேலூயா! அவர் தான் அந்த அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். இந்த போதையான அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். முதல்ல அடிமைத்தன்மை என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போதைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ரிப்பீட்டடாக ஒரு காரியம் செஞ்சாலே அது பேர் அடிமைத்தனம் தான், அது போதை தான். திரும்ப திரும்ப அதே செய்யுங்க, விட்டு வந்து செய்யுங்க. இந்த 3 குவாலிட்டிஸ் உங்கள் மத்தியில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு அடிமைட்டன்னு. திரும்ப திரும்ப அதே காரியத்தை நாடுறீங்க அப்படின்னா அது ஒரு பொது விதமான போதை தான். மற்றவங்க யார் தேவையில்லை, அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போதை தான். நான் இப்போ ஒழுங்காக தான் இருக்கேன், அடிமைத்தனத்தில் இல்லையே, நான் போதையில் இல்லையே அப்படி நினைக்கிறவனும் என்னதான் அடிமைத்தனம் தான். இப்போ நீங்களே இருந்து வெளியே வர முடியாது.
அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள். அதை யோவான் 8 சொன்ன வார்த்தை பாருங்கள். நாங்கள் அப்போ நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்களோ, நீங்கள் பாவத்துக்கு அடிமை வந்தால் அதுக்கே அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்கிறாங்க. வாசிக்கலாம். யோவான் 8:34 வாசிங்க. இப்போ பாவத்துக்கு அடிமையாக இருப்பான் சொல்கிறேன். அடிமையானவன் எடை வீட்டில் இருக்க மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆமாம், சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆமாம், அவர் என்றும் இருக்கிறார். ஆமாம், தேவன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாவே விடுதலாவீர்கள் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு பாருங்க. நீங்க ஆபிரகாம் சந்ததி எனக்கு தெரியும், ஜேவ ஜனங்கள் எனக்கு தெரியும், ஆனாலும் உங்களுக்கு என் உபதேசம் இடவராபடினாலே ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு யாராவது கொலை செய்ய சொல்லுவாங்களாங்க? பிரமாணத்துக்காக கொலை செய்யக்கூடாது. என்ன இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கொலை செய்கிறாங்க. இது எது வகையில் நியாயம்? அப்போ எதுக்கும் ஒன்று நீங்கள் என்ன செய்றீங்க? அடிமையாக இருக்கிறீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். என்ன நீங்கள் கொலை செய்ய தேடிட்டு இருக்கீங்க. ஆபிரகாம் பிள்ளைன்னா சொல்லுவாங்களா? ஆபிரகாம் என்ன கொலை செய்ய வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் நிறைய இருக்கும். ஆபிரகாம் என்னை பார்க்க தான் வாழ தேடினான், கொலை செய்ய வயதில் அவன் கண்டு கொண்டான் அப்படின்னு கணேசன் சொல்கிறார். அந்த வசனம் எதில் வீட்டில் படித்து பாருங்க தெரியும். அந்த அதிகாரத்துக்கு இதில் 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அப்புறம் ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொலை செய்கிறீங்கன்னா நீங்கள் பிரமாணத்தை மீதுன்னு இருக்கிறீங்க, நீங்கள் பாவத்தானே இருக்கிறீங்க, நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் என்ன போதையெல்லாம் இருக்கிறீங்க. நான் வந்தால் தான் விடுதலை. சத்தியம் உங்களை இதை அறிய செய்யும். நான் போதையில் இருக்கிற சத்தியம் உங்களை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை சொல்லிட்டு அந்த விடுதலை பெறதுக்கு நான் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். சத்தியம் நீங்கள் படிச்சு பாருங்க. நீங்கள் போதையாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லி கொடுத்த பின்பு அது வெளிவரதுக்கு நான் கை கொடுத்தாதான் உண்டு, இயேசு கை கொடுத்தா உண்டு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு அடிமைத்திலிருந்து விடுதலாக வேண்டும் சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு கடுமையான அடிமைத்தன போதையிலிருந்து விடுதலாக வேண்டும் சொன்னால், அவன் நிச்சயம் சேவர் என்ற இயேசு கிறிஸ்து வந்தே ஆக வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து வந்தால்தான் அவன் வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அது வரைக்கும் அந்த அடிமைத்திலிருந்து அவன் வெளியே வர முடியாது. ஒரு சேவர் அவனுக்கு வேண்டும், ஒரு ரட்சகர் அவனுக்கு வேண்டும். இப்ப புரியுதா? நம்மளோட வாழ்க்கையில பாவத்திலிருந்து மாத்திர ரட்சிக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணி பரிசுத்தமாயிட்டோம், ஞானஸ்நானம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மேனர்ஸ் இன்னும் நீங்க பழைய மனிதனோட ஆதாமுடைய பழைய மனிதனுடைய எத்தனை மேனர்ஸ் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். குறை சொல்றதுனா பின்னாடி ஒரு பாயிண்ட். அப்பவுமே ஆதாம் சொல்லிட்டாரு. நம்ம நீங்களும் லேட்டாக சொல்லிட்டு இருக்கோம் குறைய. அப்பவுமே ஆதாம் சொல்லிட்டார், நீ கொடுத்த மனிதனால் வந்த மனிதன் அன்றைக்கே சொல்லிட்டார். இன்னும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதில் விடுதலை ஆனோமோ அந்த குறை சொல்ற விஷயத்துல அவங்க அப்படியாயா இவங்க இப்படியாயா என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம். நிறைய பழக்கங்கள் அப்படி இருக்கிறோம். நீங்கள் நிறைய உலகமும் அப்படி போதையில் இருக்குது. சில நாட்கள் செல்ல விடவே முடியல, திருப்பி செல்லுக்குள்ளே போகுது. அடிமைத்தனம். கர்த்தர் தான் அவங்க விடுதலை கொடுக்கணும். செல்லு பிரச்சனை இருக்குது. ரொம்ப போதையாயிட்டாங்க, ரொம்ப அடிமையாயிட்டாங்க. கையில் வச்சது பணத்தை கூட தொலைச்சிட்டு தேட மாட்டாங்க. செல்லு அந்த தேடுறாங்க. செல்லு இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அப்படி ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா வெத்தலை போடாமல் இருந்தால் அப்படி தலை சுத்தம், அப்படி போதையில் இருப்பாங்க. அது ஒரு அடிமைத்தனம் தான். என்ன குடிக்காமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு கைகாலம் படம் எடுத்து அது ஒரு அடிமைத்தனம். சில பேருக்கு பேசாமல் இருந்தாலே அடிமைத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். பேசாமல் இருந்தாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பேசிகிட்டே இருந்தால் அது ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறான்னு அர்த்தம். அது அதை பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு தப்பான அடிஷன் தான். இப்படி ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனுஷன் சிக்கி கொண்டு தான் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக தான் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த ரட்சிக்கிற பண்பு யாருடையது? தேவனுடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய. அவர் தான் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனிலிருந்து அவனுடைய எல்லா ராங் மேனர்ஸ் இருந்தும், அவனுடைய எல்லா ராங் ஹேபிட்ஸ் இருந்தும், அவனுடைய பாவத்திலிருந்தோ அவனுடைய அடிமைத்திலிருந்தும் மீட்டெடுக்கக்கூடிய மீட்பர். ஹல்லேலூயா. இது அதாவது இந்த salvation, the saving the God, saving the man is the characteristic of God. ஒரு மனுஷனை காப்பாற்றுறது, ஒரு மனுஷனை வந்து ரட்சிக்கிறது, ஒரு மனுஷனை மீட்கிறது தேவனுடைய மகாபெரிய பண்பாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, தேவனுடைய பண்பு எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, உங்கள் போதையிலிருந்து, நீங்கள் சிக்கிக்கொண்ட காரியத்திலிருந்து, நீங்கள் என்னென்ன காரியத்தில் அடிமைத்தனம் அதிலெல்லாம் விடுதலை பெறும்படியாக ரட்சிக்கிற பண்பு தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் இயேசு உலகில் வந்தார். தேவனுடைய பண்பை வெளியே காண்பிப்பதற்கும், தேவனுடைய பண்பை அங்கே நிறைவேற்றுவதற்கும், அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கும் அங்கே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக.
இங்கே வாசிக்கிறோம் ஏசை அதாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 47 வாசித்து பாருங்கள். இன்னொருத்தர் லூக்கா 19:10 வாசிங்க. யோவான் 12:47 வாசிங்க. ஒருவரின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஹalleluya. சேவ் பண்ணவே வந்தேங்க. இந்த வேர்ல்டுல மக்களை சேவ் பண்ண வந்தேன். ஏன்னா திஸ் இஸ் a character of God. தேவனுடைய பண்பு. ஒரு மனுஷனை காப்பாற்றுறது, ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது தேவனுடைய பண்பா. எதில் ரட்சிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. சில ஆட்கள் கேட்பாங்க, எதில் ரட்சிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாவத்திலிருந்து. நான் பாவத்தில் ஒரு போதையில் தான் இருக்கிறேன். அடிமைத்தனத்திலிருந்து, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரட்சிப்பு அப்படின்றது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஒரு உன் எய்த்தின் வீடாகிய அடிமைத்தன வீடாகிய அங்கேருந்து அழைத்து வந்த நான். நீ அந்த போதைக்குள்ளே கிடந்த, மறுபடியும் எய்த்தில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இருந்தேன், அந்த சிக்கல்லே இருந்தேன், அந்த எதிரிக்குள்ளவே இருந்தேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்ய உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அப்போது இதை தேடவே இது இந்த மாதிரி நியாயத்திற்கு வராமல் அதை ரசிக்கும்படியாகவே இயேசுவுக்கு வந்தார். அப்படி நம்மளுடைய மேனரிசம், நம்மளுடைய ராங் மேனரிசம், நம்மளுடைய ராங் ஹேபிட்ஸ், நம்முடைய ராங் திங்ஸ் எல்லாம் இதுமே தேவன் சேவ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளை காப்பாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ரசிக்க ஆயத்தமாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை பழக்கத்தை நீங்கள் விட்டுருப்பீங்க. எப்படி விட்டீங்க? உங்கள் சுயபத்திலாம் விட்டுருக்க முடியாது. இயேசு கை கொடுத்துருக்குறா. நீங்கள் நான் நிறைய இடத்துல நம்ம ரசிப்பாக இருக்கிற உங்களுக்கு தெரியவே பாருங்க. என் வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா சினிமாவில் ஒரு போதையாக வச்சுருந்தேன். சினிமா பார்க்காம ராத்திரி தூக்க முடியாது. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சினிமா நிப்பாட்டினேன். தேட்டருக்கு என் காலத்தில் போகாமல் என்னால் நிப்பாட்டவே முடியாது. சாப்பாடு கூட வேண்டாம், தேட்டரில் ஏதாவது பாப்கார்ன் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இருந்தோம். கர்த்தர் என்ன செஞ்சார்? என்ன சேவ் பண்ண, என்ன ரசித்தார். ஏப்பா எவ்வளோ பாவங்கள் கர்த்தர் நம்ம விடுதலை கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரியல. எத்தனையோ போய் நம்ம சொல்லியிருந்துருப்போம். இப்போ போய் சொல்கிறோமா? இல்லை. ரசித்திருக்கார் கர்த்தர் நம்மளை. நமக்கு தெரியல. அம்மாவோட ஓடிக்கொண்டிருக்கோம். சங்கிலி எப்படி தான் கிடக்கு குழந்தை ஓடிட்டு இருக்கோம். இல்லை கர்த்தர் உங்களை ரசித்திருக்கிறார். இயேசு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ரசிப்பு உங்களுக்கு சந்தித்தது. ஹல்லேலூயா. சந்திச்சிருக்கு. நிறைய சங்கிலிருந்து நீங்கள் விடுதலை இருக்கிறீங்க. இன்னும் விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. பாவம் மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த அடிமைத்தனம் 5 விஷயமா இருக்குது. அது ஒன்று தான் பாவம். மிச்சம் 4 நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கீங்க. அந்த 4 அடிமைத்தனத்தை விடுதலை ஆகும்னா இயேசு வேண்டும். இயேசு வந்தால் தான் அந்த காரியத்திலிருந்து ரசிக்க முடியும். ஏன்னா இது ரசிக்கிறது இயேசுவோட ஒரு பண்பம், தேவனுடைய பண்பம். இட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் காட். சேவிங் த மேன் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் காட். ஒரு மனுஷனை காப்பாற்றுறது தேவனுடைய பண்பம். வாசிக்கலாம். இப்போ பாருங்க, நான் நியாயத்திற்கு அவர்களே இந்த உலகத்தை ரசிக்கவே வந்தான்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 19:10 வாசிக்கலாம். எழுந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே. ஹல்லேலூயா. எதை இழந்தோமோ அது மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆத்மா இருந்திருக்கிறார், மனிதன் இருந்திருக்கிறார் தேவன். ஏன்னா ஆதாம் பாவம் பண்ணதுக்கப்புறம் தோட்டத்தில் அவர் எதை படைச்சாரோ அந்த தோட்டத்தில் ஆப்சன்ட் மனுஷன் இல்லை. அந்த மனுஷன் இல்லை, தோட்டத்தில் மனுஷன் இல்லை. அந்த இழந்த மறுபடியும் மக்கள் குமாரனை விட்டு தேட சொல்கிறார். அதை ரசித்து மறுபடியும் என்னோட சேருங்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அவரோட கேரக்டர்ஸ் பண்பை வெளிப்படுத்த முடியாது. இயேசு சந்தித்தார். இயேசுவும் தேவனுடைய பண்பை வெளிப்படுத்தினார். அவர் இழந்து போனதை தேடி கொடுத்தார். மறுபடியும் தேவனுடைய மக்களுடைய ஐக்கியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படி ரசித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளை மாற்றிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால் இங்கே என்ன தெரியுது பாருங்களேன். இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து ரட்சிக்கவே வந்திருக்கிறார். எல்லா காரியங்களிலிருந்து காப்பாற்றவே வந்திருக்கிறார். எல்லா காரியங்களும் காப்பாற்றவும் செய்கிறார். இன்னும் எல்லா காரியங்களும் இன்னும் காப்பாற்றவும் பண்ணுவார். பாவத்தை மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும், அடிமைத்தனத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருட்களையும், அடிமைத்தனத்தில் இருக்கிற எந்த செயலையும் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிக்க முடியாது வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ன தெரிஞ்சுங்க. அப்போ அடிமைத்தனம்னா திரும்ப ஒரு காரியத்தில் இருக்கிறீங்க. நான் அடிமைத்தனம் இல்லைன்னு சொல்கிற ஒரு காரியத்தில், அப்புறம் அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறீங்க. இன்னொன்று வேறு எதுவும் வேண்டாம், அந்த அடிமைத்தனமே போதுன்னு சொல்கிறேன். இந்த 3 இருந்தால் அது ஒரு போதைக்குரியது. அந்த 3 அந்த போதைக்குரிய 3 குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா அது பிறகு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெளியே வர முடியாது. இன்னொருத்தர் கை கொடுக்கும். ஆனால் அந்த யானை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சங்கிலியை அவுத்துட்டதுக்கப்புறம் அந்த யானை ஃப்ரீயாக நடந்தது. சங்கிலியை
அது நினச்சி அந்த சங்கிலியை பிச்சுக்கிட்டு போக முடியும். ஆனால் போகலை. நம்ம சின்ன வயசில் பார்த்தோமே, அதிலே கட்டி கொடுக்க இனி இந்த சங்கிலியாக உடச்சு போக முடியாது அப்படின்னு தான் அதை மறந்துட்டோம், பலப்பட்டுட்டோம், ஈஸியாக போகலாம் தெரியாமே இருந்திருக்காங்க சில பேர். அப்படியே அந்த சங்கிலியை அவுத்து தான். அப்போ இந்த இடத்துல யார் தேவைப்படுது? யானை பாகன் ஒருத்தர் தேவைப்பட்டதுனால தான் அந்த யானை விடுதலை ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுது. எப்படியோ நமக்கு ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பில் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவே நமக்கு சேவை வேணும், ஏசு வேணும். நம்ம ரட்சிப்பு வெளியே வர்றதுக்கும் நமக்கு ரட்சிக்க தேவை, ஏசு நமக்கு வேணும். இப்படி கர்த்தர் அவருடைய பண்பினை காண்பித்து என்ன செய்கிறார்? ஒரு மனுஷன் அங்கிருந்து சேவ் பண்ணுறார், காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே யோனாவும் அதான் சொல்கிறார். என்ன வார்த்தைன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் துதி மாத்த சொன்னேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பான்னு சொல்கிறார். யோனா 2:9 வாசிக்கலாம். யோனா 2:9. சரி, நோட் பண்ணிச்சுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி அங்கே யோனா சொல்கிற வார்த்தையும் பார்க்குறோம். இங்கே ஏன்னா யோனாவும் சரி, தாவீதும் சரி, கர்த்தருடைய பண்பினை அறிந்துட்டாங்க. நம்மளை காப்பாற்ற முடிய ஒரே ஆள் யார் தான்? நம்ம காப்பாற்ற முடிய ஒரே ஆள் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அது சொல்லிட்டாரு, மீன் வாய்க்குள்ள போயிட்டேன், நான் துதி மாத செலுத்துறேன், இனி இங்கே தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ரட்சிப்பு கர்த்தருடைய. ஏன்னா அந்த பண்பு யாருடையது? தேவனுடையது. அது அவருடைய சொந்தமானது. இட்ஸ் பிலாங்ஸ் டு சேவிங். ஒரு மனுஷனை சேவ் பண்ணுறது இட்ஸ் பிலாங்ஸ் டு காட். அது அவர் பண்ணாதான் உண்டு அப்படின்றது. அதை தாவீது சொல்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை, என்னுடைய குழியிலிருந்து காப்பாற்றணும்னா உங்களால் தான் முடியும் அப்படின் மாதிரி கை கொடுக்கப்பட்டது. தாவீது உங்கள் பாவத்திலிருந்து எழுப்பப்பட்டார். யோனாவும் மீன்லேருந்தே மீட்கவும் பட்டார். ஹல்லேலூயா. இப்படி எல்லா காரியத்தையும் மீட்கப்படவும், கை கொடுத்து ரட்சிக்க முடியாது, செய்ய முடியாமல், அந்த அடிமத்திலிருந்து தூக்கி விட முடியாமல் நமக்கு ஒரு சேவியர், ஒரு ரட்சகர் தேவை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை ரட்சிக்கிறது தேவனுடைய மகாபெரிய பண்பாகும். ஹல்லேலூயா. இது என்றைக்கும் மறந்துடாங்க. எந்த ஒரு காரியத்தை பழக்கம் எதுவும் முடியலையே, இந்த அடிமத்திலிருந்து திரும்ப திரும்ப அதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஒரு காரியம் செஞ்சுட்டீங்கன்னா அது போதையில் இருக்குன்னு அர்த்தம். அந்த போதையில் இருக்குன்னு அர்த்தம். அந்த போதையில் இருக்குன்னா அடிமைத்தனம் இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக அந்த குமார விடுதலாக்குனா நீ விடுதலாக முடியாது. உங்களை விடுதலாக்கினா தான் நிச்சயம் அந்த காரியத்தை முடியும். யோசித்து பாருங்க, என்ன பழக்கம் உங்களை விட்டு வைக்க முடியாது. காலை 5 மணிக்கு எந்திக்க முடியல, ஆண்டவரே ரொம்ப சகமாக இருக்குது, மறுபடியும் அதே பிரச்சனை விடுது அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலை 5 மணிக்கு எஞ்சி ஜெபிக்கிற பழக்கத்தை எனக்கு அப்படின்னு பண்ணுங்க. அதாவது அன்றைக்கி அடிக்கடி நான் சொல்கிறேன், சங்கீதத்தில் வசனம் இருக்குது எப்படின்னா, சங்கீதம் 74 வசனம் இருக்குது எப்படின்னா, நீங்கள் காலைல எழுச்சி ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா, காலை 5 மணிக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி எப்போ ஜெபிப்பீங்க? எப்போ ஜெபிக்கணும்? அதிகாலை ஜபிக்கணும். அதிகாலை ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து காலை ஏற்படணும்னா அதுலேருந்து நீங்கள் ரசிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் ராத்திரி ஜெபம் விட்டு படுக்கணும். வசனம் இருக்கா? நான் எழுதுறேன். காலையிலே உங்களுக்கு கிருபை கேட்கப்படணும்னு சொல்லி ராத்திரி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என் தேவனை கர்த்தாவே எனக்கு சகாயமானது இப்படி வச்சுக்கோ. சரி, இந்த வசனம் எடுத்துன்னு பார்த்துக்கோங்க. அதிகாலையில் உங்களுக்கு கிருபையை கேட்கப்படணும் என்று சொல்லி ராத்திரி ஜெபம் பண்ணி படுங்க. காலை 5 மணி அலாரம் அடிச்சோம்னா எழுப்பி விட்டு கிருபை தேவ கிருபை கேட்க பண்ணுவார். சங்கீதத்தில் இருக்கிற வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் தேடி எடுத்துக்கோங்க. திடீர்னு சொன்னது தான். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் ஒரு பழக்கத்தில் இருந்தால் எந்திக்க முடியல, எப்போ 7 மணிக்கு தான் நீங்கள் 5 மணிக்கு முடிய ஜெபம் பண்ண முடியல, அதிகாலை உங்களுக்கு கேட்ட முடியல ஆண்டவர் அப்படின்னா ராத்திரி என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே அதிகாலையில் 5 மணி திரும்பியே நான் என்ன கேட்க பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி படுங்க. காலை அலாரம் அடிச்ச மாதிரி அந்த எழுப்பி விடுவார். ஏதாவது பசியை போட்டு எழுப்பி விடுவார். சார் பாத்ரூம் வந்து எழுப்பிவிட எப்படியும் எழுப்பி விட்டு 5 மணிக்கு எழுப்பிடுவார். மிளகாப்பழம் வச்சுருவார். ஏன்னா அந்த இருதயம் தானாக உங்களுக்கு ஒருமுகப்படுத்தி கொண்டு வருவார். அப்போ இது இந்த மாதிரி பழக்கத்துக்கு வெளியே ஆகலை, ஒரு போதையாக இருக்கிறது அடிமைக்கு வெளியே ஆகலை அப்படின்னா கர்த்தர் தான் அவங்க விடுதலை கொடுக்க முடியும்.
கர்த்தனால எத்தனை பேர் பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எடுக்க முடியாது. நீங்கள் தான் சின்னதை எழுந்திக்கணும். ஆண்டவர் தான் அந்த ரட்சிப்பு தருவார். அதான் இந்த ரட்சிப்பு கர்த்தருடையதா. ஹல்லேலூயா. நீங்கள் பாவத்தில் மாத்திரம் நினைக்கிறீங்க, எல்லா ஒரு ராங் மேனர்ஸும் எல்லா ராங் திசையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க முடியாத ரட்சிப்பு கட்டளையிட வேண்டும். தேவனுக்கு சந்தோத்திரம் உண்டாதாக இங்கே வாசிக்கிறோம். இந்த மாதிரி விடுதலை கொடுக்க முடியாத இயேசு அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க முடியாமல் அவரே இல்லாமல் பூமியில் வேறு எந்த நாமும் கட்டளையிடவில்லை. இயேசு அண்டி வேறு எந்த இடத்துல உங்களுக்கு ரட்சிப்பு இருக்காது. இயேசு அண்டி அவங்கள எந்த ஒரு அடிமத்திலிருந்து விடுதலை இருக்காது. இயேசு அண்டி எந்த போதையான ஒரு அடிமத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இயேசு அவங்க ரட்சிப்பு தருகிறவர். அவர் அதுக்காக இந்த பூமியில் வந்தார். எழுந்து போனதை ரட்சிக்கவும் வந்தார். நியாயம் இருக்கவர்களே இந்த உலகத்தை ரட்சிக்கவே வந்தார். ஆகையினால ரட்சிப்பு கர்த்தருடையா இருக்க முடியாது. அந்த பண்பினையே அவர் அபியாசப்படுத்த முடியாது. அந்த பூமியில் வந்தார். வந்து கஷ்டப்படும் மக்கள் எல்லா மக்களும் ரட்சிக்க ஆயத்தமானார், ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்மளையும் ரட்சித்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவராலே ஒன்றி வேறு ஒருவர் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, ஒரு காரியத்தில் சேவாகும்படிக்கு, ஒரு காரியத்தில் விடுதலை ஆகும்படிக்கு வானத்தை கீழங்கோ மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு கட்டளையிடப்படவும் இல்லை. Hallelujah. There is no name to save from the world. Only Jesus' name. There is there. Only Jesus' name is there to save from all the things. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக இயேசு நாமம் மட்டுமே இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட முடியாது, கட்டளையிடப்படும். வேறு எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இந்த காரியத்தை எப்படி விடுதலை அங்கேயுமே தேடாங்க. எப்படி சொல்லுவது இருக்கிறவங்க சில பேர் அப்படி சாடி போயிட்டு, சில மனிதர்கள் நாடுறாங்க, சில ஆலோசனையாக இருந்து நாடுறாங்க. எல்லாம் போவாங்க, அவங்க தனக்கு போய் மாற்றிப்பாங்க. ஆனால் உண்மையான ரட்சிப்பு எங்கேருந்தா வருது? கர்த்தருடையது. Hallelujah. It belongs to God. அவரோட கேரக்டர்ஸ் ஒருத்தர் சேவ் பண்ணுறதான். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு காலத்தை ரட்சிப்பு அப்படின்னா இயேசு பேர் தவிர எந்த பேர் உங்களுக்கே இந்த உலகத்தில் கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. நீங்கள் வீட்டில் போய் எழுதி பாருங்கள் என்னென்ன காரியத்தை ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி. நானும் எழுந்து நிறைய சினிமா விடுதலையான, டிவி பார்க்க பாருங்க விடுதலையான, லேட்டாக எழுதிப்பாங்க. அசிங்கமாக சொல்கிறது லேட்டாக எழுதி காட்டுறது விடுதலையான. இதெல்லாம் விடுதலையா? நாங்கள் எங்கே அடிமைப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திரும்ப செஞ்சாலே அது அடிமைத்தனம் தான், அது போதை தான். 5 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சு பார்க்கணும், கனவே கனவு கூட கண்டதில்லை. நானும் 5 எந்திரிச்சு ஜெயிப்பானான்ட்டு எத்தனை காலத்தில் விடுதலையாக இருக்கிறோம். எத்தனை காலத்தில் விடுதலை தெரியுமா? சில பழக்க வழக்கங்களை சில பேர் மாற்றிக்கவே முடியல. இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு சாப்பிட்டு தான் முடியல. இன்னும் நான் சொல்கிறேன், பசிச்சு ரொம்ப முடியாமல் தான் சாப்பிடுவேன், குளிக்குவேன். மற்றபடி எப்போ குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இது நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் கிடையாது. இது போதையாக இருந்தால் நல்ல பழக்கம் தான் சொல்லுவேன். குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறார், குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு பழி தேய்ப்பார். 5 வருஷமாக செய்கிறேன். என்ன நம்ம தான் சத்தம் போட்டேன், இதுலேருந்து நீ இந்த காரியத்துலேருந்து விடுதலை ஆகும், இந்த காரியத்துலேருந்து விடுதலை. நீ பேசக்கூடாது. நம்ம எப்போ பழி தேய்ப்போம்? அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன? ஆமாம். அதனால் நம்ம சொன்னாலும் பழி தேய்ப்போம். அவன் சொல்லாமல் கூட செய்வான், அவன் குச்சி தான் செய்வாங்க. தேவவசம் சோத்திரம் உண்டாக இதெல்லாம் உங்களுக்கு அடிமைத்தனம். நீங்கள் நாளைக்கு கல்யாணம் செய்வது தெரியும். என்ன பிரதர் நீங்கள் எப்படி பழி தேய்க்கிறீங்க அப்படின்னு இல்லை. அம்மாடியில் குளிச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டம்மாட்ட போய் பெட்ஷீட் பேஸ்ட் கொடுங்கன்னா காரி துப்பிடுவா. பழி தேய்ச்சி துப்ப மாட்டா, நேரடியாக துப்பிடுவான். என்னையா ரட்சிப்படைஞ்சாங்க? பல்லு தேய்க்கல ரட்சிப்பாங்க, எதையா ரட்சிப்பாங்க கேட்பாங்க. தேவவசம் சோத்திரம் உண்டாக என்ன அப்படின்னா நுங்கியை எப்படி கட்டுறது, இப்படி அவுத்து போடுறது, அப்படியே அந்த ஓட்டமாக இருக்கும், அப்படியே எச்சு வெளியே வந்துடுது. சாயங்காலம் வரைக்கும் அந்த நுங்கி இப்படி ரவுண்டாக இருக்கும். அது யார் எடுத்து போடுவா? அதை என்ன? நான் பேச்சுலரில் போன உடனே எனக்கு மேனேஜர் தான் சொல்லிக் கொடுத்தார். நான் உனக்கு நீ பேச்சுலர் ஆரம்பிக்குது, ரூமில் லாட்ஜில் நீ தங்குற, உன் பெட்ஷீட்டை நீ தான் மடிக்கணும் அப்படின்பார். எங்கள் அம்மா தான் இந்த பேச்சில் எங்கேயாவது கூடாது. நான் குடிச்சிட்டு வரும்போது பெட்ஷீட் இங்கே அலங்கோலமாக இருந்ததுன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன். ஒன்றும் இல்லை, பெட்ஷீட்டை நீ 140 ருபீஸ் கொஞ்சம் வாங்கி மறுபடியும் வா, இந்த ரூமில் தான் நிற்பேன், அந்த பெட்ஷீட் இல்லாமல் இருப்பேன், பரவாயில்லையா அப்படின்னாரு. போனேன், பெட்ஷீட்டை உடனே மடித்து வச்சுருவேன். ஆமாம், துண்டை துவச்சி அப்படியே காயக்கூடாது. இன்றைக்கி சில பேர் துண்டை துவச்சி எங்கே பெட்டில் தான் காய போட்டுருக்காங்க, பொடியில் காய போடுறதில்ல.
ஐயோ அப்பா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடிமைத்தனமாக போதையில் இருந்து இதுக்கெல்லாம் இயேசு தோறணும்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கும், இங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சமாக குட்டி போட்டு ஒரு பெரிய பாவத்திலேருந்து நிற்கும். கடைசி எங்கே நிற்கும் தெரியுமா? எங்கே நிற்கும்? நம்ம ஒரு வண்டியை விடுவோம், கடைசியில் பப்ளிக்கில் போய் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தப்பான இடத்துல வண்டியை விட்டு வருவோம். ஒரு அதாவது ஒன் வேல விட்டுட்டு வருவோம். இங்கே வீட்டில் ஆரம்பிக்கிறது தான். ஒரு அவசரத்தில் ஒன் வேல போயிடுவோம், அவசரத்தில் ஒன் வே வண்டி விட்டு போவோம், நோ பார்க்கிங் வண்டி விட்டுருவோம். எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் சின்ன விஷயம் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் ஏசஸ் பயன்படுத்தணுங்க. இங்கே தான் ஏசஸை நீங்கள் பயன்படுத்தணும். எப்போ ரட்சிப்பு பெற்றதுக்கப்புறம் பெரிய பார்த்து விடுதலை ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன விஷயங்களை பழைய ஆதாம மனிதனுடைய சில குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கலாம். அதில் விடுதலை ஆகும்னா நீங்கள் ஏசஸை பிடிச்சோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் இங்கே ரட்சிப்பு கர்த்தருடையா இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் ரட்சிப்பு பிடிக்க அவருடைய நாமம் தவிர வேறு எந்த நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவர் ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். அது தேவனுடைய பண்பாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய கேரக்டர்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் ரட்சிப்படுவோம். 10% சோத்திரம் உண்டாதாக. இப்போ தெளிவுரைக்கு வருவோம். தெளிவுரை ஒரு நேரம் ஆயிடுச்சு. தெளிவுரைக்கு வருவோம். ஒன்றாவது அதாவது தெளிவுரை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதாவது தேவன் எங்கும் எதிலும் எல்லோரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கும் எதிலையும் எல்லோரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வாசிங்க. இங்கே எங்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். எங்கும். ஏசாயா 45:22. என்னென்ன பாருங்க. எங்கங்க? பூமியில எல்லையில் உள்ள பூமி பவுண்டரிக்குள்ள எல்லாரையும் என்ன நோக்கி பாருங்கள். நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. தேவன் நோக்கி பாருங்க, ரட்சிக்கப்படுவீங்க. பூமியில எந்த எல்லையில இருந்தா சரி, பூமிக்குள்ள இருந்தா போதும். யாரை நோக்கி பார்க்கணும்? தேவன் நோக்கி பார்க்கணும். ரட்சிக்கப்படுவீர்களா? நானே தேவன், வேற ஒரு தேவனும் இல்லை உங்களை ரட்சிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. நீ உங்களை சேவ் பண்றதுக்கு ஒரு காடும் வேற எங்க கிடையாது. இயேசு தவிர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? எங்கும் தேவன் ரட்சிக்கிறார். பூமியின் கடையாந்தத்துக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க அவர் ரட்சிப்பை நீங்க என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க என்ன செய்ய? அவர் நோக்கி பார்க்கணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. முதல் காரியம், எங்கும் தேவன் எங்கே இருந்தாலும் பூமிக்குள்ள எங்கே இருந்தாலும் அவர் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது காரியம் எதிலும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அதை நான் பின்னாடி பார்க்கலாம். அது பெருசாக பின்னாடி பார்க்குறோம். மூணாவது, எல்லோரையும் தேவன் ரட்சிக்கிறார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:6 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லாரும் மனுஷரும் இங்கே வந்து பார்ஷியாலிட்டியே கிடையாது. இவன் அவன்லாம் கிடையாது, சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது, மூத்தவங்க எல்லாம் கிடையாது, சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. எல்லாரும் மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம். எல்லா சத்தியத்தை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். இட்ஸ் காட்ஸ் வில்லா இருக்குது. தேவனுடைய பண்பா இருக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க, ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தேவன் நினைக்கிறார். அதனால அவர் பண்பை எப்படியே மாற்றிக்கிட்டார். அவர் கேரக்டரே எப்படி மாற்றிட்டார்? மக்களை சேவ் பண்ணுற ரட்சிக்கவே மாற்றிக்கிட்டார். அவன் பாருங்க, இங்கே எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கப்படுறதுக்கே முற்படுகிறார். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கப்படுறதுக்கே ஆயத்தப்படுகிறார். எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்கப்படுறதுக்கே அவர் செயல்படுறார். இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அவருடைய பண்பாகவும் இருக்குது. கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடைய. இவன் நினச்சித்தா போதும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் ரசித்த போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கர்த்தர் ரட்சிப்பட வைப்பார். ஒரு குடும்பத்தில் ஆண்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரசிப்பார், அடுத்தது எல்லாரும் ரட்சிப்பட வைப்பார். நோக்கம் அவருக்கு என்ன இருக்கணும்? எல்லாரும் தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எங்கும் பூமி கடையாந்துள்ள எங்கும் என்ன நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ எங்கே போனாலும் கர்த்தர் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்தது, எல்லோரும் கர்த்தர் ரசிக்கிறார். உங்களை குடும்பத்தை ரசிக்க வந்துட்டாரு, உங்கள் அப்பா ரசிப்பாரா, அவன் பாவம் பண்ண ரசிப்பார் அப்படின்னா கேட்காதீங்க. கர்த்தர் நோக்கம் என்னது? உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் தான் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ரசிக்கப்பதான் உண்டு. இந்த எல்லாருங்கிற வார்த்தையை ரசிக்கப்பட்டு சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வாசிக்க வேண்டாம். நீங்கள் வாசிங்கன்னா நான் சாயங்காலம் வரைக்கும் இருந்து போய் கன்வென்ஷனாக இருப்பேன். ஆராதனை கன்வென்ஷனாக மாறிடும். அதனால் நான் நிதானமாக சொல்கிறேன். அப்படி எழுதிக்கங்க. இங்கே எல்லாரும் ரசிக்கப்படணும் யாரெல்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் நிதானம் வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும்போது, எளியவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். யோபு
5:15 வாசிக்கும் போது எளியவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 7:10 வாசிக்கும் போது செம்மையானவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 7:10 செம்மையானவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 17:7 கர்த்தர் தம்மை நம்பி வருகிறவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நம்பி வருகிறவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். அது சங்கீதம் 17:7. சங்கீதம் 20:4 தாம் அபிஷேகம் பண்ணவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர் கைவிட போவதில்லை, ரட்சிக்கிறார். அது சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. சங்கீதம் 76:8 சிறுமையானவர்களை ஒதுக்கிவிடப்பட்ட துரத்துன்றவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சிறுமையானவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 76:8 இது. சங்கீதம் 107:19 எல்லா ஆபத்திலிருந்து கூப்பிடுறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இது பேதமே கிடையாது. தன்னை வணங்காதவன் ஆபத்தில் இயேசுவே அப்படி கூப்பிட்டாலும் கூட கர்த்தர் அவனை ரட்சிப்பார். தன்னை வணங்குற நம்பர்களை இயேசுவே கூப்பிட்டாலும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்போ இதில் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா, என்னை நம்புகிறவர்களை, என்னை சிறுமையானவர்களை அவர்களும் ஆபத்தால் கூப்பிட்டா ரட்சிப்பேன்னு சொல்ல வரல. ஆபத்து காலத்தை யார் கூப்பிட்டாலும் செய்வார், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா this is the character of God. ஒரு ஆளை காப்பாற்றுறது சேவ் பண்ணுறதோட பண்பா இருக்கிறது. நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு பாரு, அது எந்த வார்த்தை யாராவது நீ இயேசுவை கூப்பிட்டு பாரு, ரட்சிப்பு கர்த்தருடைய உனக்கு அதை அருள் செய்வார். ஹல்லேலூயா. இது சங்கீதம் 107:19. சங்கீதம் 145:19 தன்னோட பயந்தவர்கள் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். தேவனை பயந்து போங்க. ஆண்டவரே, இந்த டீச்சரை என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க, இந்த மிஸ் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க, இந்த காலேஜில் என்னை பற்றி நான் எதை செஞ்சாலும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, இப்போ இந்த கேம்பஸில் கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, இந்த வேலையில் உறுதியாக நிற்போன்னு பயமாக இருக்குது, என்ன செய்ய ரொம்ப பயந்து கர்த்தர் அதை உலகத்து பயந்து சொல்லலை, இந்த காரியத்தெல்லாம் பயந்து கர்த்தருக்கு நீங்கள் பயந்துனா கர்த்தர் வந்து பெரிய ரட்சிப்பு கட்டளையிடுவார். அந்த பயத்தை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி பயந்தவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பு கட்டளையிட்டு ரட்சிப்புடைய மகிழ செய்கிறார். இது சங்கீதம் 145:19. இப்படி கர்த்தர் எல்லாரையும் அங்கே ரட்சிக்கிறார். விசேஷமாய் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. ஏசாயா 56:7 வாசிக்கும் போது, துன்மார்க்கர் ஒருவரை மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்தானா அவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அது ஒரு வசனம் பார்த்து வாசிங்க. ஏசாயா 56:7. ஒருவேளை துன்மார்க்கத்தை செய்கிறவன், கெட்ட பழக்கத்தில் உள்ளவன், அவன் ஒருவேளை தேவனை நோக்கி, அவன் இது வரைக்கும் தேவனை வேண்டியிருக்க மாட்டான், இது வரைக்கும் ஆராதனை வந்திருக்க மாட்டான், இது வரைக்கும் காணிக்கை சேர்ந்திருக்க மாட்டான், தேவனுக்கு பயந்துருக்க மாட்டான். ஒருவேளை யாரும் கேள்விப்பட்டு தன் துர்மார்க்கத்தை விட்டு விடுமையா தேவனை தேடி வந்தான், கர்த்தர் அவனையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னொருத்தர் ஏசாயா 59:1 எடுத்து வச்சுக்கோங்க. இது வாசி. ஏசாயா 56:7 வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். 56:7 55:6 55:7 55:7 கரெக்ட். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவன் எந்த இடத்துல நோக்கி பார்க்கும்போது ஆமென். கர்த்தர் சோத்திரம். மனதுருங்க பெரிய ரட்சிப்பை துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் இந்த இடத்துல ரட்சிப்பு அருளுக்கு கர்த்தரத்துல பாகுபாதமே கிடையாது. நோ பார்ஷாலிட்டி. யாராக இருந்தாலும் சிறுமியானவன், எளிமையானவன், தனக்கு பயப்படுவன், தன்னை நம்புகிறவன், அபிஷேகம் பண்ணவன், நொறுங்குண்ட இருதயமுள்ளவன், துன்மார்க்கன், அப்புறம் வந்துட்டு நம்ம ஆபத்துகளை நோக்கி கூப்பிடுறேன், யாராக இருந்தாலும் சரி ரட்சிப்பு கர்த்தருடையா இருக்குது. நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா, அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பண்பினை தேவன் விளக்குவார். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கிற கர்த்தர் கை என்ன செய்யலை, உருகலை. ரட்சிக்கிற கர்த்தருக்கு எந்த தடையும் கிடையாது. வாசிக்கலாம். ஏசாயா 59:1. ஏசாயா 59:1. ரட்சிப்பதற்கு அவர் கை இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய குறுகிய குயி போனதும் இல்லை. மந்தம் கேட்பார், எப்போ வேணாலும் கேட்பார். ஆபத்துக்கார கூப்பிட்டாலும் கேட்பார், சிறுமையான கூப்பிட்டாலும் கேட்பார், துன்மார்க்க கூப்பிட்டாலும் கேட்பார், ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. எந்த சிக்கல் இருந்தாலும் கூப்பிடுங்க, நோக்கி பாருங்க. பூமியின் கிடையாதுன்னா சரி, என்ன நோக்கி பாருங்க. நான் ரட்சிக்கிற தேவன், என்னை தவிர பூமியை ரட்சிக்கிற யாரும் கிடையாது, தேவன் கிடையாது சொல்ற. ஹல்லேலூயா. அதுக்காக இயேசு வந்தார், செய்தார், ரட்சித்தார், நம்முடைய தேவனை பிள்ளையா கேட்கிறார், இன்னும் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, எங்கும்
கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கிறது. அடுத்தது எல்லோரும் ரட்சிக்கக்கூடிய கர்த்தருடைய பண்பு காத்திருக்குது. அது ரட்சிக்கிற ஒரு கையில் சில குறுக்கலை, அவர் தன் கையை ஷார்ட்டன் ஆக்கிக்கல, போதும்பா நான் ரொம்ப டயர்டாகுது, 40 பேர் இந்த மாதம் ஞானம் செலுத்தாங்க, ஓகே இனிமேல் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் அப்படின்னு சீசனை பண்ணுறது இல்லை. அப்படியே அண்ணலாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். எவெல்லாம் அந்த போதத்தின் தருகிறார், எவனா அடிக்கிறார், காப்பாற்றும் இருக்கார். நீங்கள் அடிக்கடி நான் யோசிப்பேங்க, இஸ்ரவேல் தேவன் தூங்குவதும் இல்லை ஒருபோதும் இல்லை. ஏன் 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 தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் காப்பாற்ற அப்படி இருக்கிறாங்க, அண்ணலாக இருக்கிறாருங்க, உங்களை காப்பாற்ற இருக்கிறார். அவர் தூங்கினா என்னதுக்காகும் நம்ம கதை முடியும். அதனால சார் அண்ணல் அப்படியே இருக்கிறார். நம்ம ஊர் செக்யூரிட்டி மாதிரி தூங்குற மாதிரிலாம் கிடையாது. 8 hours தான் வேலை சொல்ல தூங்கிடுவோம், அந்த கதைலாம் கிடையாது. இஸ்ரவேல் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னால் அண்ணலாக இருக்க ஆக்டிவாக இருக்கிறார். எதுக்காக? டு சேவ் யூ, டு சேவ் மீ, டு சேவ் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. ரட்சிக்க முடியாத கர்த்தர் அண்ணலாக காத்து கொண்டிருக்கிறார், விழித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய அங்கே 2 காரியம் பார்த்தோம். எங்கும் கர்த்தர் ரட்சிப்பு இருக்குன்னு பார்த்தோம், எல்லோரையும் கர்த்தர் ரட்சிக்காம பார்த்தோம். 3வது பாயிண்ட், எதிலும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இங்கே தான் வரோம், இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வரோம். விளக்குறைய அடுத்த ஸ்டேஜ் வரும். எதிலும் என்று சொன்னால் 5 விதமான காரியங்கள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, உங்கள் எதிரிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எதிரிகளை நீங்கள் அடிமைத்தர மாதிரி உள்ள உட்காந்துருப்பீங்க, அது வெளியே வர முடியாமல் இருப்பீங்க. யானை சங்கிலி கட்டி போட்ட கதை மாதிரி அதிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து விடுவிக்கிறார். 2வது, உங்களை கட்டிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். உங்கள் கட்டிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய ரட்சிக்கிறார். 3வது, உங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். 4வது, உங்கள் சோதனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். 5வது, உங்கள் இருளிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த 5ம் ஒரு அடிமத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம், ஒரு போதைக்குள்ள உட்பட்ட காரியம், வெளியே வர முடியாத ஒரு காரியம். இந்த 5லும் விடுதலை ஆகும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு ரசிகரை நீங்கள் செய்யணும், பிடிச்சாதான் குமார் விடுதலை ஆக்கினாலும் இருந்துச்சு முடியும், வெளியே வர முடியும். 7 ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ நம்ம ரிவர்ஸில் போவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இருள் காரியத்தை போவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்கன்னா, இருளிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை இருள் இருந்தால் நம்மளை ரட்சித்திருக்கிறார், இம்மட்டு விடுவித்திருக்கிறார். இன்னும் இருளோட காரியங்கள் நம்மகிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம், வேகமாக வாசிக்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலாக்கி தம்முடைய அன்பின் குமாரத்தின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரிப்பா. ஹல்லேலூயா. இருள் கதை என்னன்னு தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 பார்த்தீங்கன்னா அந்த இருளோட விளக்கம் இருக்கும். மரண பயத்துக்குள்ளே இருப்பாங்க, எப்போ போயிடுவோன்னு பார்ப்பாங்க, இல்லை மரணம் சூழ்ந்து கொள்ளும், ஏதாவது இருள் காரியம், அதாவது வெளிச்சத்தையே கண்டுகொள்ளாமல் இருளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அது ஒரு அடிமைத்தனமாக, அது ஒரு போதையாம். இப்படியே இருந்து விட்டுருவோம், எதுக்குங்க அப்படிமா. சில ஆட்களெல்லாம் நீங்கள் இயேசுக்கு சொல்லி பாருங்கள், காதலே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இருள் ரொம்ப பிடிக்கும். இருளில் வந்துட்டாங்கன்னா அவங்களோட இருளுக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு கரை அம்பலமாயிடும். அதனால சார் இருளுக்குள்ளே நாங்கள் இப்படியே இருந்து போகிறோங்க, இப்படியே இந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு போகிறோங்க, இப்படியே போகணும்னு சொல்லுவாங்க. இருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மரணத்துக்குள்ளே போகிறதா ஒரு காரியமாக. வாசிக்கலாம், லூக்கா 1:78. பாருங்க, இருள் இதுதான். அந்த காலத்தில் உட்காரும் பாருங்க. அந்த காலம் என்ன தெரியுமா? ஃபுல்லாக லைட்டே கிடையாது, ஃபுல்லாக டார்க் அந்த காலம். அடுத்தது மரணம் இல்லை, எனக்கு போதும், இப்படியே இருந்து போகிறேன், என் வாழ்க்கையை இப்படியே அமைச்சிக்கிறேன், இருள் வெளியே வந்துட வேண்டாம். மத்தியில் போட்டு இடத்துல இவங்க வெளிச்சத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இருளோட காரியம் வெளியே வந்துருக்க, வெளியே நிச்சயம் பண்ண வர மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியை அவங்க பற்றிக்கொள்ளவில்லை. ஏன்னா இருள் இவங்களுக்கு தேவை அப்படி வைத்திருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த போதை தேவைன்னு வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டையா அப்படிமா, கொஞ்ச நாள் இப்படியே நான் இருந்து போகிறேன் அப்படிம்பாங்க. ஜெயவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்புறம் சரியாக நான் இந்த கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறேன் அப்படிங்களா, இருளில் இருக்கிற அர்த்தமா, அந்த காலத்தில் இருக்கிற அர்த்தமா. மரண இருள் கொஞ்ச நாள் அவங்க வாட்டும் பாருங்க, அவங்க ரட்சிப்பு பிள்ளைகளாக வாழ முடியாது, அவங்க மரண இருள் பிள்ளைகளாக இருக்க முடியும். வாசிங்க, அந்த காலத்தில் உள்ளவருக்கும் வெளிச்சம் தரவும் காலையில் சமாதானத்தில் நடக்கவும் உன்னத்திலிருந்து ஒரு அனுமதி நம்மளை சந்தித்திருக்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை செஞ்சிருக்கிறார்.
அந்த வெளிச்சத்தோடு நம்ம சந்திக்கிறோம். எதுக்காக? இருளிலிருந்து வெளியே வருது. உங்கள் இருள் போன்ற சில காரியங்கள் இருக்குங்க. அதை யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இப்போ கூட இருக்கலாம். இதை நினச்சாலே எனக்கு மனசு அந்த காலம் போல் இருக்குது, இருளாக இருக்குது. இந்த பிரச்சனை எப்படா வெளியே வருவோன்னு இருக்குது, ஒரு இருளாக இருக்குது அப்படின்னு. முதல்ல அடிமைத்தனம் உள்ளவங்க தாம்பரம் அடிமைத்தனம் இருக்கிறதா நினைக்கவே, அது நினச்சாதான் வரும். நான் அடிமைலாம் இல்லையே, நாங்கள் இருளாம் இல்லையே அப்படி சொல்லி கொண்டு இருளாக இருக்கணும் ஒரு பிரோஜனம் இல்லை. அவ்வளோ பெரிய குடிசையில் இருளாக இருக்கிறது எப்படி தெரியும் தெரியுமா? அந்த ஓட்ட வழியாக ஒரு சண்டை உள்ளே வரும்போது தான் தெரியும் அது சொல்லி இருள். அது வரைக்கும் அவன் இருள் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு பற்றி வெளிச்சத்துக்கு நீ சொல்லும் போது தான் அவன் இருள் என்னங்கிறது தெரியும். அந்த இறக்கத்தை கொடுக்கவும் அருளோரையும் சந்திக்கும் போது ஆஹா நாம் இவ்வளோ நாள் இருளில் இருந்திருக்கோமே என்று சொல்லி தெரியும். நான் சொல்லுவேன், நான் வெளிச்சத்துக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சுது நான் எத்தனை காரியத்தில் ரட்சிப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். எத்தனை காரியத்தில் நான் ரட்சிப்பாக இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வாரமாக டாய்லெட்டை போக மாட்டான் அந்த பையன். அவன் சொல்கிறான், டாய்லெட்டை போக சோம்பேறியாக இருக்குது. அதை போய் இருந்துக்கிட்டு போயிட்டு அப்படின்றான் சின்ன வயசில். அப்படி ஒரு 4-5 வருஷமாக வாழ்க்கையில் ஒட்டின்னு இருக்கிறான். கொஞ்சமாக அந்த சர்ச்சைக்கெலாம் போகும், 4 பேர் போகும் பழகும் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்படின்னா அந்த டாய்லெட் போகிறதோட விஷயம் என்ன அறிஞ்சு ஒழுங்காக போக போயிருக்கிறான். அவனுக்கு பெரிய ரட்சிப்பு பாருங்கள். வாழ்க்கையில் மலச்சிக்கல் வந்து வேற மாதிரி போயிருப்பான். இது நீங்கள் நினச்சிருக்கீங்க இதெல்லாம் இது பெரிய உங்களுக்கு நோயாளியை உண்டு பண்ணுற ஒரு இருளாங்க. டெய்லி காலை புள்ளிங்க, டெய்லி சரி சுத்தமாக வச்சுக்கோங்க, டெய்லி டாய்லெட் போயிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதோட உங்களுக்கு என்னங்க வேணும்? கத்த கூட இருக்கா? என்ன வேணும்? குடும்பம் கொடுத்துருக்கா? அவங்களோட என்ன வேணும்? உங்களுக்கு தேவை சந்திக்கிறது என்ன வேணும்? உங்களுக்கு பாதுகாப்பு அவ்வளோதானே. ரட்சிப்பில் மகிழுங்க. ரட்சிப்பில் மகிழ்ந்து கழிவுனா இந்த வெளிச்சத்துடைய நீங்கள் என்ன பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த இருள் காரியத்தை நீங்கள் விட்டு வேண்டும். இதுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தேவை. அதனால் ஃபஸ்ட்டு உங்களை இருள் கொண்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மரண பயத்தில் உள்ள காரியங்கள், அந்த காலத்தில் உள்ள காரியங்கள், இதில் இன்னும் என்னோட இந்த இருள காரியத்துக்கு வெளியே வர முடியல அப்படின்னா இயேசு நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வெளிச்சத்தை ரட்சிப்பை கட்டளிட்டு என்ன செய்ய ஆசீர்வதிப்பார். இப்போவும் இருள் அதிகாரத்திலிருந்து நம்ம சாத்தான் அதை பிடித்து கொண்டிருக்கிற அந்த இருள் அதிகாரத்திலிருந்து கத்தரி செஞ்சிருக்கிறார். பிதாவாகிய நம்மளுக்கு அழைப்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் அதை நீக்கி போடுவாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் கர்த்தர் பசங்க ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 1:21 பாவத்திலிருந்து ரட்சிக்கவே கர்த்தர் இயேசு வந்தார். உங்கள் பாவத்திலிருந்து அடிமைத்தில் இருக்கிற அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னா அது விடுதலை கொடுக்க முடியாத கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். அவர் அதுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். ஏன்னா அவரோட பண்பாக இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு. பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இங்க ரட்சிப்பு வேலை செய்யுது. ஆனா எப்படி வேலை செய்யுது? இங்க கர்த்தருடைய ரட்சிப்பு வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யணும்? பாவங்களை நீக்கி வேலை செய்யுது. உங்க பாவங்களை நீக்கணும்னா யாராலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. இயேசு ஒருத்தவர். ஹல்லேலூயா. அவரே உலகத்துல பாவத்துல வந்து விமர்சனம் வந்து தேவ மனிதனா தேவனா கர்த்தர் பசங்க ஸ்தோத்திரம் உண்டாதாக. லூக்காலே 1:77 வாசித்து பாருங்க. இங்க பாவம் மன்னிப்பா ரட்சிப்புன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. கர்த்தர் இயேசு உலகத்துக்கு வந்தார், பாவ மன்னிப்பை கட்டளையிட்டார், ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாவத்திலிருந்து விடுதலைக்கு முதல்ல பாவ மன்னிப்பு நமக்கு வேண்டும், பின்பு ரட்சிப்பை நமக்கு கிரியை செய்யும். வாசிக்கலாம். நம்ம சாதாரண ரட்சிப்பு இது வரைக்கும் ரட்சிப்பு பேசிட்டு இருக்கோம். அந்த என்ன பார்க்கிறோம்? பாவ மன்னிப்பா ரட்சிப்பை அருள்படியாக கர்த்தர் அருள்மயம் சந்தித்து கீழே வசனம் வாசிக்கும் 79 வாசிக்கும் போது கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. பாவ மன்னிப்பை ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிட்டீங்க எப்படி சொல்லணும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். பாவ மன்னிப்பை பெற்று பாவரிக்கை செய்ய வேண்டும். அப்போதான் ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாவரிக்கையும் செய்யறதில்லை, பாவம் செய்யறதும் ஒத்துக்கிறதும் இல்லை, பாவரிக்கை செய்யறதும் இல்லை, பாவ மன்னிப்பு பெறுவதுக்கு ஆயத்தமும் இல்லை. ஆனால் ரட்சிப்பில் இருக்க பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் பாவத்தில் தான் இருக்கீங்க. ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாவத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாகனா எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாகும். அதுதான் முக்கியம். ஆனால் நம்ம பாருங்கள் கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒவ்வொரு பாவத்திலையும் விடுதலை கொடுத்தா வர்றார். என் வாழ்க்கையில அப்படிதான் ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுத்தா வந்தார். ஆச்சரியமாக இருக்குது. நானும் சினிமா தேட்டருக்கு போகாமல் என்ன நிற்க முடியும் ஒரு காலம் உண்டா நினச்சி பார்த்தா இந்த டிவி இம்பார்ட்டன்ட். டிவிலாம் இப்போ எனக்கு எப்படி ஆன் பண்ணின்னு தெரியாது. எனக்கு எல்லாம் செட்டப் பாக்ஸ் வச்சுட்டாங்க. இந்த சுவிட்ச் போடணும், அதை போடுங்க, ரிமோட்டை போடுங்க, அதை போடுங்கிறாங்க. இப்போது சுத்தமாக இது பச்சைக்கிழமைனா வரும் போவோம், 10 ரிமோட்டை பண்ணுவோம், 4 சினிமா கூட பார்ப்போம், படத்தும் தூங்கணும். ஏன்னா டிவியோட நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செஞ்சுருந்தோம். இப்போ என்ன இப்போ டிவி பார்க்கும்போது போகிறதே கிடையாது.
சில பாவங்கள் யோசிப்பேன், அப்பா எவ்வளோ பாவங்களை கத்த நம்ம ரசிச்சுட்டா, இந்த பாவம் நமக்கு போய் எவ்வளோ நேரம் தேவனுடைய ஒப்படைப்பாக பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அப்படின்னு தைரியமாக அடுத்த போயிட்டே இருக்கேன். இல்லைடா பாவம் உங்களை தாக்கிடும். நீங்கள் பாவத்தை ஒத்துக்கலன்னா அந்த பாவம் அடிமைத்தனம் உங்களை செய்யும், தாக்கிடும். நான் சொல்கிறேன், இந்த அடிமைத்தனம் ஒரு போதை. பாவத்தை செய்யும், விட்டு வந்து பாவத்தை செய்யும், அடிமையாக இருங்கும், அது போதையாக அவங்க வச்சுக்கும். கர்த்தர் ரட்சித்தால் தான் வந்து நீங்கள் செய்ய முடியும். இதில் எனக்கு சோத்திரம் உண்டாத பாவத்திலிருந்து ரட்சிக்கும், இந்த பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியாது. கர்த்தர் இயேசு உலக ரட்சிக்க நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பாவத்திலிருந்து நம்ம நீக்க முடியாது, அவர் இருக்கிறார். மூணாவது காரியம், கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா விதமான கட்டுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ரட்சிக்கிறார், விடுதலை கொடுக்குறார். வாசிக்கலாம். தானியல் அதுக்கு முன்னாடி சங்கீதம் 107:19 வாசிக்கலாம். 107:19. சங்கீதம் 107:19. அவர் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், அவர் இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கட்டுகளிலிருந்து நீங்களுக்கு ஒரே ஆள் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கா, அது இயேசு கிறிஸ்து மட்டும் தான். ஹல்லேலூயா. என்னென்ன கட்டுனாலும் பரவாயில்ல. அந்த 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 ஸ்திரீ, அந்த முதியுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை எவனாலும் கட்டி போட்டுதாங்க, அவளை குனிஞ்சு கொண்டே இருப்பான். அந்த கூனி அவளை நிமிந்து பார்க்க முடியாதான். தேவாலயத்துக்கு வந்தாங்க, அவ்வளோ கட்டுகளை கர்த்தர் செஞ்சு அவளை நிமிர செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுகளை செய்தார். அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா கட்டுகள் போட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து வந்தார், ரட்சகர் வந்தார். பெதஸ்தா வந்து கால் வச்சாதான் எனக்கு என்ன செய்ய முடியும், என் வீட்டுக்குள்ள முடியும் காரியத்தில் இருந்தேன். கர்த்தர் வந்தார், ரட்சகர் வந்தார், எழுந்து நடந்தார். ஹல்லேலூயா. பிறப்பிலே குணமா இருந்த அந்த மனிதன் தேவாலயத்துக்கு முன்னாடி வாசலில் பிச்சை கொண்டு இருந்தான். பேதுரு வந்தார், ஒன்றும் கொள்ள என்ன கிடையாது, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பேன்றது நான் தாரேன் அப்படி கையை தூக்கி விட்டார். எழுந்து நடந்தான், குதித்து நடந்தான். இப்போ இந்த ஸ்தானம் எங்கே தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள. ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் எல்லா கட்டிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகலையே, இந்த முட்டுவிலிருந்து விடுதலை ஆகலையே, யூட்ரஸ் ப்ராப்ளம் விடுதலை ஆகலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அது கட்டில் மாதிரி உங்களுக்கு கட்டிருக்கலாம். நீங்கள் நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்கள் அடிமத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா, அந்த போதையில் விடுதலை ஆகணும்னா முதல்ல நீங்கள் அடிமத்திலிருந்து இருக்கீங்க, முதல்ல என்ன சொன்னீங்க, ஒத்துக்கொள்ளணும். நான் அந்த போதையில் இருக்கிறது முதல்ல ஒத்துக்கொள்ளணும். அப்போ தான் அங்கே ரட்சிப்பு கிரியை நடக்கும். அப்புறம் நினைக்கணும், இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு கட்டுகள் தான், இந்த முட்டு வலி எனக்கு ஒரு கட்டுகளாக தான் இருக்குது, இந்த அடிக்கடி தலைவலி எனக்கு ஒரு கட்டுகள் தான், இந்த சில பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இது எனக்கு கட்டுகள் தான், சில கடன் கட்டுகள் தான் நினைக்கணும். நினைச்சேன்னா கத்தரிசாக விடுதலை கொடுப்பார். அந்த கட்டுகள் நம்ம இருக்கும் மூலமாக நினைக்க வேண்டும். நான் நினச்சேன் 20 வருஷமாக அந்த கட்டுகள் எனக்கு இருந்துச்சு. 10 வருஷம் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டு ஆக்கியதுக்கு சீட்டு ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷமாக அந்த கடன் கட்டில் இருந்துச்சு. கத்தர் 7 வருஷம் அந்த கட்டில் விடுதலை கொடுத்தார், ரசித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய். ஹல்லேலூயா. அதனால எல்லா கட்டுகளும் நீங்கள் உங்களை கட்டுகள் இருக்கின்ற அப்படி அடிமைத்தனம் இருக்கிற ஒரு போதையில் இருக்கிற நீங்கள் நினைங்க, நிச்சயமாக கத்தர் இருந்து விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் கட்டுகளும் இல்லை, அதெல்லாம் நான் அடிமை, நான் எப்போ நினைச்சாலும் இந்த விடுதலை அப்படின்னு நினைக்காதீங்க. செல்மத்தில் விட முடியாது. ஆமாம், எனக்கு கட்டுகளாக தான் இருக்குங்க, இதில் வெளியே வர முடியல, இந்த பிரச்சனை வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறோம். நினைச்சா கத்தவங்களை விடுதலை கொடுப்பார். தானியல் 3ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. தானியல் 3, 29, 30. தானியல் 3, 29, 30. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியாலும், எந்த பாஷைக்காரரும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. நிஜமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. போட்டு ஊத்தவனே சொல்லிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டாளே சொல்லிட்டார். இது இவங்களை யாராவது ஏற்றி தூஷணம் பேசினா அவளை ஒரு கட்டுகள் அவங்க கெட்டி என்ன செஞ்சாங்க, அந்த நெருப்புக்குள்ளே இறக்குனாங்க. அவளுக்கு கட்டுகள் இருந்தது. இயேசு அங்கே வந்தார், சேவியராக வந்தார், ரட்சகர் வந்தார். 4 ஆள் அங்கே காணப்பட்டது. அவங்க விடுதலையாளர். ஹல்லேலூயா. விடுதலை சொன்ன வார்த்தை என்ன? ரசிக்கிறதுக்கு இவங்க தேவன் தந்த பூமியில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா.
பாருங்க, புறஜாதியரை பார்த்து அசந்துட்டாங்க. இவங்க தேவன் தவிர வேறு யாரும் உலக ரசிக்க ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய கட்டுகளை கட்டி போட்டோம். ஆனால் பாருங்க, அந்த கட்டுகளை அவங்க அவுத்துட்டு தேவன் அவங்க விடுவித்துட்டாருனால விடுவித்த வார்த்தை வந்தாலே கட்டுகள் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் காரியத்தை விடுவதே கட்டுகள். சில இடத்துல நீங்கள் இந்த வார்த்தை சொல்லி ஜெபிங்க. நான் அந்த ஜெபிச்சிருக்கேன். நிறையா இருக்குதுல சில பிரச்சனைகள் வந்துச்சு வச்சுங்களேன், திரும்ப அதிலே இருக்குது. ஐயா போனது வந்து வயிற்று வலி மறுபடியும் வந்துச்சு, போன செலவழி மறுபடியும் முட்டு வலி போனது. அப்போனா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த முட்டு வலியை சோமாக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அத்தனை ஒரு ஞாபகம் வார்த்தை கொடுத்து ஜெபி சொல்கிறேன். அவங்க ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி தெரியுமா, இந்த முட்டு வலியிலேருந்து இவங்களை விடுவித்தரணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலேருந்து யூட்ரஸ் ப்ராப்ளத்துலேருந்து இவங்க விடுவித்தரணும்னு சொல்லி ஜெபித்தேன். பெரிய மாற்றம் உண்டாயிடுது. ஏன்னா அந்த கட்டுகள் இருந்தால் தான் அந்த வார்த்தையை நீங்கள் செய்யணும், பயன்படுத்தணும். ஒரு இடத்துல கட்டுகள் இருக்குன்னு ஞானத்தில் ஆவிலே கண்டுபிடிக்கணும். இது கட்டுகள் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பயன்படுத்த வார்த்தை என்னன்னா, சுகமாக்க மாட்டவரே, நீக்கி போட மாட்டவரே, இப்படி பயன்படுத்தக்கூடாது. அங்கே என்ன பயன்படுத்துறாங்க, விடுவித்தணும். ரிலீஸ் ஹிம். ஹல்லேலூயா. ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாறுபடி கட்டுகள் இருக்கிற அந்த சீரா வியாதியிலிருந்து விடுவித்தரும் அப்படின்னு போட்டு விடுவித்தரும் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணு சொல்லி ஆண்டவரை செய்யணும். நம்ம ஹீல் ஆண்டவரே அங்கே வியாதியாக இருந்தால் தான் கத்தை ஹீல் பண்ணுவார். நல்லா கேட்டுருங்க. இந்த பிரச்சனை தொடர்ந்து வர்ற பிரச்சனை, அடிக்கடி வர பிரச்சனை, நீங்கள் வியாதியையும் கட்டுகளையும் நீங்கள் தனியாக புரிஞ்சுக்கணும் உடல் சரீரத்தில். அப்போ விடுவீங்க ஆண்டவரே அப்படி சொன்னால் தான் உண்டு. அதுக்காக பல்வலியை போய் விடுவிச்சின்னு சொல்லி பண்ணீங்க. இந்த பல்வலி விடுவிச்சேன்னா பல்ல எடுத்து ஆண்டை கட்டுப்பட்டு விடுதலை செஞ்சுட்டேன் பாரு, மாற்றி ஜெபிச்சிடக்கூடாது. இப்போ ஜபமே வாழ்க்கையாக மாறுதில்ல. அந்த பல்வெளிக்கு என்ன அன்றைக்கி சாட்சி சொன்னேன். பல்வெளிக்கு என்ன சொல்லணும், என் பல்ல பலப்படுத்த ஆண்டேன்னு இன்னைக்கு வச்சு அது 8 மாதம் ஆச்சு. பல்லு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆமாம், பலப்பட்டுடுச்சு. கத்தை சோத்திரம். அப்போ ஒரு கட்டுகள் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வார்த்தை விடுவீங்கன்னு சொல்லுவாங்க. சாத்தான் கட்டுகள் இருந்துன்னா ஆண்டவரே சாத்தான் இருந்து இவங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டு வருதா, ஒரு கட்டுகள் இருக்கா, அது போதைத்தனமாக இருக்கா, அடிமைத்தனமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய குடியார ஆட்கள், ட்ரங்கு ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த குடி போதையில் தான் நினைச்சிங்க விடுவீங்க. இந்த அடிமைத்திலிருந்து விடுவி ஜெயிச்சு பாருங்க. யாராலும் ஜெபத்தி மாற்றக்கூடிய ஜபம் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் தண்ணி பழம் குடிப்பழம் அப்படி இந்த வார்த்தை சொல்லி ஜெபிங்க, விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தருக்கு சந்தோத்திரம் உண்டாதாக. இங்கே சாத்ரா மேஷாக் ஆப்தேகோ ஆட்கள் சொல்லி விடுவித்த தேவன் ரட்சகராட்கள் சொல்லி அந்த புறஜாதியரே அந்த ராஜாவே என்ன செஞ்சார், அங்கே சாட்சி சொல்கிறார் சொல்லி பார்த்தோம். தேவனுக்கு சந்தோத்திரம் உண்டாதாக. 4வது காரியம், உங்கள் சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். வாசிக்கலாம். 2 Péதர் 2:9. சோதனையிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். உங்கள் சோதனையை மாற்றி போடுவார். சோதனை தப்பித்துக்கொள்ள போக்கை உண்டாக்குவார். வாசிக்கலாம். 2 Péதர் 2:9. இன்னொரு 1 Corinthians 10:13 எடுத்து வச்சுக்கோங்க. தேவபக்தி உள்ள சோதனை ரட்சிக்கவும், அக்கிரமக்காரர்களை அக்கினிக்குள்ள தீர்க்கவும், நியாயத்திற்கு நாட்கள் வைக்கவும். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை ரட்சிக்கவும் யாருக்கு பயன்படுறா, தேவனோட கேரக்டர்ஸ் பயன்படுது. தேவன் நம்ம ரட்சிக்கிறார், சோதனை ரட்சிக்கிறார். வாசிக்கலாம். 1 Corinthians 10:13. 1 Corinthians 10:13. தேவன் நல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படும்படிக்கு 1 Corinthians 10:13. மனுஷன் சோதனை இல்லாமல் வேற சோதனை நேரவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை கண்டு பயப்படாதீங்க. ரசிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். மனுஷனுக்குள்ள சோதனை தான் வந்திருக்கு. ஸ்கூலில் அப்படி சொல்கிறாங்களே, காலேஜ் எப்படி சொல்கிறாங்களே, இந்த சோதனை கண்டு நினைச்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். மனுஷனுக்குள்ள சோதனை தான் நமக்கு வந்திருக்கு. ரசிக்க யார் செய்வார், தேவன். பக்தி உள்ளவன வசனம் வாசித்து பாருங்க. பக்தி உள்ளவனே சோதனை ரட்சிக்கவும் கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக பக்தியாக இருங்க, உங்கள் சோதனை கர்த்தர் என்ன செய்வார், ரட்சிப்பார். வாசிக்க. இப்போ 1 Corinthians 10:13 வாசிக்கலாம். அது சோதனை தப்பித்துக்கொள்ள உன் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படாமல் இடம் கூடாமல், சோதனை தாங்கத்தக்கதாக சோதனை கூட இங்க பார்க்கணும். சோதனை கூட தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கை உண்டாகும், வழி உண்டாக்குவார். ஏன்னா இயேசு வழியும் ஜீவனமாக சத்தியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் எல்லா சோதனையும் உங்களுக்கு வெளியே வரக்கு ஒரு போக்கு இருக்கு. அதை கண்டுபிடிங்க. அது இயேசு தான். இயேசு தான் வழியாக இருந்து செய்வார். அவர் வழியாக உள்ளே போயினா உள்ளே போய் மேய்ச்சா கண்டடையும்.
சோதனை மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இயேசு என்ன இருக்கிறோமா, எல்லாரும் போலையும் ராஜா அப்படின்னு சொல்லி இல்லாமல் எப்படி இருக்கிற அவரே தானே கொண்டு போய் வாசிக்கிறோம். என்ன இருக்காரு? சோதிக்கப்பட்டவராய் சோதனை ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். நம்மளோட சோதனை அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் நீங்கள் சோதனை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சோதனை நீங்கள் சோதனைக்குள்ளே வராத முன்னாடிக்கு தேவன் சோதனை செய்திருக்கிறார். அவர் ருசி பார்த்துருக்கிறார். அந்த வசனம் 8ஆம் வாசிக்கு 1 பேரில் இருக்காத வசனம், நம்மை போலே அவரும் சோதிக்கப்பட்டவராக இருக்கபடியா என்ன செய்யுங்க, எல்லா இடத்துலையும் அவர் என்ன செய்கிறார், அவங்க கூட இருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். அவராலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பக்தியோட சோதனையா இருக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஐக்கியமாகணும். அவர் நாமே சோதிக்க பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரட்சிக்க அவருங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சோதனை நீங்க எப்படி ஜெபிக்கணும், ரட்சிக்க எப்படி ஜெபிக்கணும்? லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஜெபிக்கிற வார்த்தையும் சொல்லித்தாரு. ரட்சிக்கப்பட முடியாது. இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரே சோதனையாக இருக்கிறது, மனுஷனே சோதனையை கொடுத்துருப்பீங்க, எனக்கு தெரியும். அது எனக்கு மிஞ்சி போகாபடிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, தடை செய்றீங்க, அது எனக்கு தெரியும். அந்த சோதனையை ரசிக்கிறது நீ தான் எனக்கு தெரியும். இப்போ இருந்து என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, சோதனை ரசிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கற்று உதவி செய்வோம். ஹல்லேலூயா. அப்படிதான் சாத்ரா மேஷாக் என்ன செஞ்சார், ஆரம்பத்திலேயே அந்த கட்டத்தில் இருந்த விடுவிக்கு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்ன செய்யணும்னா, சோதனையிலிருந்து இதில் அதாவது அது தப்பித்துக்கூட போக்கையும் கற்று நமக்கு உண்டு பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு வழியை நமக்கு தருகிறார். கத்திர சோதனம் இல்லாத ஆனால் எல்லா சோதனையிலும் கத்திர ரசிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கை கூறுகளும் இல்லை. ஹல்லேலூயா. 5வது எதிரிடத்திலிருந்து கத்திர நமக்கு விடுதலை கொடுக்க ரசிக்க ஆயத்தமாக இருக்கிறார். வாசிக்கலாம். தானியேல் 6:27-28. அதாவது சங்கீதம் 17:7 போல வாசிங்க. வாசிங்க, டைம் ஆகுது. சங்கீதம் 17:7. நம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை எழுப்புகிறவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஹல்லேலூயா. ஒரு எதிரிலிருந்து ஒரு வலதுகரத்தினாலே என்ன செய்யறார், அவர்களை தப்புவித்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல்ல 6:27-28 பார்க்கும்போது இங்கே எதிரிகள் சிங்கங்களாக இருந்தது. அந்த ராஜா என்ன செஞ்சான், சிங்கங்களை போட்டு முடிச்சலாம் நினைச்சான் இருந்தது. கர்த்தர் சிங்கத்து வாயிலிருந்து விழுந்துச்சுட்டா தப்பிவித்தா. இப்போ எதிரிகள் தப்பி எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த ஆட்டிலேருந்து என்ன தப்பி ஆண்டே ஜெபிக்கணும். நீங்கள் யாராவது எதிரி நினச்சோங்களேன், உன்னை சாயங்காலம் கதையை முடிச்சிடும் பாரு, வேலையை அப்படி தூக்கிறோம் பாரு. சில டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், நீ எப்படி பண்ணுற, நீ எப்படி பார்ப்பேன், இப்படி எதிரியாக சில ஆட்கள் மாறினாங்கன்னா ஆண்டவரே இவங்க கையிலேருந்து என்ன வரகத்தில் என்ன தப்புவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் சில தான் பண்ணியிருக்கேன். முதல்ல மிரட்டார் கடங்கார் வந்து, நீ பாரு உன் கடை வசூல் மட்டும் கூட என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, உன் வீட்டுக்கு காலில் வந்து அஜாகம் பண்ண அப்படி அப்படின்னாரு. ஆண்டவரே இந்த வல்ல சிங்கங்கள்லேருந்து என்ன தப்பியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சேன். வாசிக்கலாம். இங்க தப்பு வார்த்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்போ எதிரிக்கு சிங்கத்தில் வாங்கி தப்பு வைக்க அவரே தப்பு வைக்கிறோம், ரட்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இது சொன்னது யாருங்க? தானியேல் சொன்னாரு, நேபுகாத்நேச்சார் சொன்னார். சிங்கம் தப்பு வைக்கவும் ரட்சிக்கவும் அவரை தவிர யாரையும் இங்கே இல்லை. வாசிக்கலாம். அப்போதும் இப்படி தப்பு வைக்க எல்லா எதிரிலும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ வாசிக்கலாம். 1 சாமுவேல் சாரி நான் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். அதாவது ரைட்டு, அதாவது சோதனைக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விட்டுட்டேன். கோலியாத் மேட்டர் எழுதியிருக்கிறேன். அதாவது நீங்கள் அப்படி அதிகம் 1 சாமுவேல் 17:47 அங்கே இஸ்ரவேலுக்கு ஒரு சோதனை காணப்பட்டது. அந்த சோதனையில் என்ன செஞ்சாங்க, சோதனை எப்படி ஜெபிக்கணுங்க, சோதனை எப்படி ஜெபிக்கணும், துணை செய்ய மாட்டாங்க அப்படின்றது. அப்போ கோலியாத்திலிருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து நேரடியாக கோலியாத் மூலமாக சோதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. ஹெல்ப் பண்ண முடியாது என்ன செஞ்சார், தாவீது துணையாக வந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா,
நீ நிந்திக்க தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், அவருடைய துணையா வருகிறேன், அவர் என்ன துணையா வருகிறார். யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னாரு. ஹalleluya. ஆமா, யுத்தம் கர்த்தருடையது, அவர் நாமத்தால் வருகிறேன், ஒன்று இந்த ஆட்களுக்கு இறை போடுறேன்னு சொல்லி செஞ்சார். அவன் எவ்வளோ பெரிய சோதனை பெலிஸ்தர்களுக்கு அந்த கோலியாத் மூலமாய் வந்து எப்படிதான் சேவர் அப்படிதான் நமக்கு மேல அதிகாரம் ரொம்ப அப்படி மிரட்டுவாங்க, சோதனை உட்பட்டு போடுவாங்க. ஆண்டவரே ஒரே வார்த்தை, எனக்கு இந்த ஆட்டு வந்து ரசிக்கும்படியாக எனக்கு என்ன செய்யுங்க, துணை செய்யுங்க. அன்று கோலியாத்துக்கு தாவீது மேற்கொள்ள முடியாது துணை செய்தது போல இஸ்ரேலுக்கு வந்த சோதனையே தாவீது மூலமாய் நீ துணை செய்து அது கோலியாத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை நீ சோதனை தப்பித்து கொண்டது போல இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கோலியாத்து மனுஷன் சோதனை கொண்ட மனுஷன் என்ன செஞ்சிருங்க, துணை செய்கிறதுல கதை பண்ணுவார். இந்த பாயிண்ட் விட்டுட்டேன், அதை சேர்த்துக்கோங்க, சோதனை காலத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம பாயிண்ட்டுக்கு வரேன், 5வது பாயிண்ட். அதாவது எதிரிடத்துலேருந்து கத்தனை செய்கிறார், உங்களை தப்பு வைக்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை இப்போ என்ன இருக்கணும், எதிரி உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தாலும் எப்படி சொல்லி சொல்லுவீங்க, இந்த ஆட்டை தப்பிங்கன்னு சொல்லுவீங்க, மாமியார்னு சொல்லிக்க கூடாது. எதிரியாக ஒருத்தர் இருந்தான்னா ஆமாம் இந்த எதிரியாக மாமியார்லேருந்து தப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. அப்படி யாருக்கு வளர்ச்சி வச்சிடாதீங்க, அப்புறம் அவங்களும் ஜெயிப்பாங்க. அப்புறம் இந்த மருமகிலேருந்து அப்புறம் ஒரு 2 கிராஸ் ஆகிடும். தேவ வருஷம் சோத்தம் தூமரிக்கா சொன்னேன், தப்பான செய்வாங்க, யாரும் இந்த மனசுக்கு சொல்கிறதில்ல. அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அர்த்தம் புரிஞ்சுதா? எதிரியாக இருக்கால நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ட்ரேஸ் பண்ணணும். உங்கள் எதிரியாக தான் இருந்தாங்கன்னா சொல்கிறேன், நான் ஹியூமருக்காக சொன்னேன், தப்பான சொல்லக்கூடாது. எதிரியாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்க. உங்களை தாக்குறாங்க அப்படின்னா அது எதிரி, உங்களை அடிச்சே பண்ணாமல் தடை செய்கிறாங்கன்னா எதிரி அவங்க. அந்த ஆட்கள்லேருந்து தப்புவீங்க ஆண்டவரே. அது சிங்கமாக இருந்தால் என்ன, மனுஷனாக இருந்தால் ராஜாவாக இருந்தால் யாராக இருந்தானே, எதிரி ஆட்கள்லேருந்து விஷயம் நம்மளை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே. அதனால கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், இங்கே எதிரி ஆட்கள்லேருந்து தப்பு வைக்கிறார், ரசிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். 5 விதமான காரியம் இப்போ புரிஞ்சுதா? பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்துவ வந்தாருக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விட்டுட்டேன், நேரம் ஆகிட்டனால. அது சகை நான் எடுத்துகிட்டு வந்து சகை எழுந்து போடுறது தேடவே ரசிக்க வந்தான்னு போட்டு இல்லையா, அதுதான் வந்தான்னு சொல்லி போடுறார். அப்போ என்ன ஆகும், சகைவு எவ்வளோ பேர் பாவியாக இருந்தான், கத்தவனை செஞ்சவனே ரசித்தார், நாமும் அது சாட்சி. ரைட்டா? கட்டிலிருந்து விடுதலாக்குறது, கட்டிலிருந்து விடுதலாக்குறதுக்கு என்ன செய்யணும், கட்டிலேருந்து விடுவிக்குன்னு சொல்லி ஜெபிக்கணும், கத்தை ரசிப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தது இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையும் பண்ணும். ஒரு ஆட்டை இருள் இருக்கிறாங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் அதில் இருக்கிறாங்க அப்படின்னா விடுதலை கொடுக்க முடியாது என்ன செய்யுங்க, அங்கே ஜெபம் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ண முடியாது அங்கே என்ன செய்யுங்க, கட்டுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. விடுதலை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், இருள் அதிகாரத்திலிருந்து, அதாவது இருள் உள்ள ஜனங்களுக்கு கத்த ரட்சிப்பு கொடுக்குறார், பாவி உள்ள ஜனங்களுக்கு கத்த ரட்சிப்பு கொடுக்குறார். 3வது கட்டில் உள்ள ஜனங்களுக்கு கத்த ரட்சிப்பு கொடுக்குறார், சோதனை உள்ள ஜனங்களுக்கு கத்த ரட்சிப்பு கொடுக்குறார். 4வது எதிரில் சிக்கி இருந்தால் அவருக்கு கத்த ரட்சிப்பு கொடுக்குறார். இப்படி கத்தர் எல்லாரையும் ரட்சிக்கும், எங்கும் எதிலும் எல்லாரும் ரட்சிக்கும் கத்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ரட்சிக்க ஒரு கை குறுனதும் இல்லை, ஒரு கை தடை செய்ததும் இல்லை. ஏன்னா இது கர்த்தருடைய பண்பாடு. திஸ் இஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு ஆளை ரட்சிப்பு பண்ணிட்டான்னா அதோட ஹைலைட் என்ன தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்பின் மகிமை என்னன்னு தெரியுமா? இது அடுத்த ஸ்டேஜ் முடியறி வரப்போகிறேன். ரட்சிப்பின் மகிமை என்ன தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. வெளிச்சத்தின் பிள்ளை என்ன அப்படின்னா, உங்கள் எதிரிக்கு முன்னாடி உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைப்பார். ஹல்லேலூயா! ரட்சிப்பின் மகிமையானது எப்படி வாசிக்கலாம், வெளிப்படுத்தி 21ஆம் அதிகாரம் 24வது வாசிங்க. இப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள். என்ன வெளிச்சம் தெரியுமா? பசுத்தவங்க சுதந்திரத்துக்குள்ள இருப்பார்கள், பெரிய வெளிச்சத்தில் இருப்பார்கள், மறுபடியும் இருட்டுக்குள்ள போக மாட்டார்கள். சங்கீதம் 23:5 வாசிப்பாங்க. அந்த வெளிச்சத்தை எப்படி நடப்பாங்க, அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்க, வாசிக்கலாம். ஒரு கிரீடம் உங்களுக்கு சூழப்பட்டிருக்கிறோம், ஒரு வெற்றியின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அர்த்தமாகும். நீங்கள் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா யுவர் ஸ்டேட்டஸ் வில் பி சேஞ்ச். நீங்கள் ஒரு வெற்றி கூட இருப்பீங்க, ஒரு வெற்றி கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் நிலை உயர்த்தப்படும், உங்கள் நிலை மாறும். இது ரட்சிப்பினோட பிள்ளைகளோட அர்த்தமாகும், வெளிச்சத்தின் பிள்ளைகளோட அர்த்தமாகும். வாசிக்கலாம். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருவுக்கு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் என் தலையால் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா! என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி
வழியும். எம்டி அந்த பாத்திரம் என்னவா வரையும்? ஃபில்டு ஸ்டேட்டஸை மாறியும் போரிங்காக விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சித்தார் அப்படின்னா அவனுடைய நிலை என்ன செய்யும்? உயரும். அவன் நிலை மாறும். அவன் நிலை உயர்த்தக்கதாக கொண்டு போகும். விசேஷமாக அவனோட ஸ்டேட்டஸ் என்னாகும்? அப்டேட் ஆகும். அப்போ தான் நமக்கு புரியுது நாம் ரட்சிக்கப்படுறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்து பிள்ளைகளாக பார்க்கும்போது தான் வெளிச்சத்து பிள்ளைகளாம் எப்படி இருக்கணும்? உங்கள் ஸ்டேட்டஸ் செஞ்சணும் மாறணும். உங்களுக்கு மாறி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் மாறி இருக்கான்னு பாருங்க. நேற்று இருந்தோட லட்ச பிள்ளை எப்படி மாறின்னு பாருங்க. ஸ்டேட்டஸ் மாறணும். நிலை உயர்ந்திருக்கணும். அதுதான் இந்த 20 லட்ச ரூபா கடனோடு இருந்தானா நீ 3 லட்சம் கடன் இருக்கானா நான் லட்ச பிள்ளை தான் இருக்கிறேன். இந்த தைரியமாக நீ கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சாட்சி சொல்லலாம். என் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு. என் சத்துக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் நினைச்சதா என்ன தலையை எண்ணெய் வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அப்டேட் நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாறும். வெற்றி கிரீடம் அவங்க சூடப்படும். அவங்க ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும். கர்த்தர் அவருடைய நிலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு பிள்ளை அர்த்தம் கொடுத்தார். இந்த 5 காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்க. அப்படிதான் இருக்கும். கோலியாத்தை தாவீதுக்கு அப்புறம் தாவீது நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா அந்த கூனின்னு சொல்லிட்டு வந்த ஸ்திரீ கர்த்தர் அந்த கட்டளை நீக்கினதுக்கப்புறம் அவன் நிமிர்ந்து இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். அவன் ஸ்டேட்டஸை மாறிட்டு அந்த பாவியான சகையோ அதுக்கப்புறம் ஆபிரகாம் குமாரன்னு சொல்லி சேர்க்கப்பட்டது. அவனோட ஸ்டேட்டஸ் அவனுக்கு மாறிட்டு அந்த ஆபத்தேக்காவன் சொன்னதை பற்றி பார்த்தீங்களா? அதாவது தானியேல் 3ஆம் அதிகாரம் 29 அந்த கட்டளைகளை நீக்கி உடனே அது 31 வாசிப்பாங்க. அதாவது தானியேல் 3:31 கடைசி வாசித்து பாருங்க. அவங்கள அந்த ராஜா உயர்த்தினான்னு சொல்லி போடப்படுங்க. அவர் ஸ்டேட்டஸ் மாறுது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு கட்டுகள் அவுத்த பின்பு ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டது அப்புறம் அவங்க ஸ்டேட்டஸ் உயரும். வாசிக்கலாம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. எப்படிங்க உயர்த்தினாங்க? கட்டுகள் இருந்து தேவன் அவங்க ரட்சித்த பின்பு அவங்க ஸ்டேட்டஸ் என்னவாச்சு? மாறிச்சு, உயர்த்தப்பட்டுச்சு. கர்த்தர் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணினார், உயர்த்தினார். அப்படியே தானியலுக்கும் என்ன செய்தார்? தானியலுக்கும் அந்த சிங்க கோயிலிருந்து வெளியே போட்டு வந்த உடனே இந்த தேவனை எல்லாரும் வணங்குன்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சாங்க? ஒரு கட்டளை கொடுத்தார். எல்லாரும் தேவப்பிள்ளை மாறுக்கு ஒரு வாசத்து இருந்தது தானியல் மூலமாக. தானியலே எங்கும் அது 2 ராஜாங்கத்துக்கும் அவரை பயன்படுத்தினார் சொல்லி பார்ப்போம். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. இப்படி எல்லா இடத்துலையுமே நீ ஒரு காரியத்தை ரட்சிக்கப்பட்டினா அந்த ஸ்டேட்டஸ் என்னையும் உயரும், மாறும், ஒரு அப்டேட் ஆகும். இதை வச்சு கன்வென்ஷன்லாம் கத்துறதில்ல. ரசித்தான்னு சொல்லி தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. இது நீ ரட்சிப்பினுடைய மகிமையாகும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்க. நீங்கள் ஓவராக போய்ட்டுருவோம் நினைக்கிறேன். ரட்சிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு போதை. அதை விடுவிக்க ஒருவர் வேணும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒன்று. அதுக்காக அவர் கை இடிச்சில்ல குருவில்லை. அவருக்கு அந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் இங்கே கட்டளைப்படவில்லை. இது ரட்சிப்பிருக்கிற காரியத்தை நீ புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதமான செய்தியாகும். 2வது, நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பூமியிலே என் நோக்கி பார்த்தா மட்டும் போதும். பூமி எல்லையிலிருந்து எங்கேருந்து நீ பார்த்தாலும் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க எங்கே போனாலும். அடுத்தது எல்லோரையும் லிஸ்ட்டு பார்த்தோம். சிறியோ பெரியோ நல்லோ துன்மார்க்கர், சிறுமைப்பட்டவன், பயந்தவன், நம்பிக்கை உள்ளவன், செம்மையானவன், அபிஷேகம் பண்ணவன், நொறுங்குவன் எல்லாரையும் கர்த்தர் ரசிக்கிறார். இதில் வேதமே அது கிடையாது. எல்லோரும் ரசிக்கிறார். எல்லோரும் ரசிக்கப்படவே அவர் சுத்தமும் இருக்கிறது. 3வது, எதிலும் கர்த்தர் ரசிக்கிறார். உங்கள் சோதனை காலத்திலே, உங்களோட பாவ காலத்திலே, உங்களுடைய கட்டுகள் காலத்திலே, உங்களுடைய எதிரிகள் சூழ்நிலை காலத்தில், எதிரிகள் நீங்கள் சிக்கின்ற காலத்திலே, விசேஷமாய் இருள் உள்ள காலத்திலே கர்த்தர் செய்கிறார். எதிலும் இங்கே கர்த்தர் ரசிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் ரட்சிப்பின் மகிமை பார்த்தோம். ஒன்ஸ் அந்த கட்டில் இருந்தோ, சோதனை இருந்தோ, அல்லது அந்த எதிரிகள் இருந்தோ, கட்டுகள் இருந்தோ, பாவத்தில் இருந்தோ, இருளிருந்து விடுதலை ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் என்னவாகவும் அப்டேட் ஆகும், ஒரு உயர்ந்த நிலை வருவீங்க. அதுதான் அந்த ரட்சிப்போட மகிமை என்று சொல்லி பார்க்குறோம். 5வது காரியம் ஒன்று பார்க்குறோம். முடிவுரை என்ன அப்படின்னா, இந்த ரட்சிக்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு கர்த்தர் 2 காரியம், தேவன் நமக்கு 2 காரியம் செய்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நமக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவன் 2 காரியம் செய்திருக்கிறார். ஒன்று, இயேசு அதுக்காக ஜபம் பண்ணுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 ஜபம் பண்ணுறார். இன்னொன்று, பசுத்தான மீட்பை தக்க வைக்கிறதுக்கு உதவியான இருக்கிறார்.
எபேசியர் 1:14 2 வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 7:25 வாசிங்க. இயேசு இந்த ரட்சிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக, ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது பிரகாரமாக வழி நடத்துறதுக்கு பசுத்தாவை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 1:14 முதல்ல எபிரேயர் 7:25 தேவன் தமது மூலமாய் தேவனுடைய சேர்வதற்காக வேண்டு செய்யும்படிக்கு எப்போதும் உயிரோடு இருக்க முடியாது அவர்களை முற்றுமுடிக்க ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட முடியாது என்ன செய்யறவ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ரட்சிப்பை நீங்க கண்டினியூ பண்றது. நேற்று ரட்சித்தா இன்னும் ரட்சிப்பாரா? நிச்சயம் ரட்சிப்பா. ஏன்னா தேவன் இயேசு தான் என்ன செய்யறார்? இதனால் நமக்காக பரிந்துரைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரைட்டா? அடுத்தது இது பசுத்தாவை நமக்கு உதவி செய்கிறார். எபேசியர் 1:14 பசுத்தாவியானவர் அவர் தம் சொந்தமானவர்களை மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும் என்பதற்கு ஹalleluya. சொந்தமானவர்கள் தேவனுடைய மகிமைக்கு நான் காணப்படும்படியாக எல்லா இக்கட்டுகளையும் எல்லா சோதனைகளையும் எல்லா எதிரிகளிலிருந்தோ விசேஷமா எல்லா பாவத்திலிருந்தோ எல்லா இருளிலிருந்தோ மீட்கப்படும்படியாக ஆவியானவர் பசுத்தாவின் நம்ம சுதந்திரத்தை அச்சாரமா இருக்க ஹalleluya. பசுத்தாவின் மீட்பை கொடுக்கிறதுக்கு தொடர்ந்து மீட்பை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன செய்யறார்? உதவி செய்யறார். இதுதான் இந்த செய்தியோட முடிவுரையாகும். அதனால் ரட்சிப்பை கண்டினியூ பண்ணுறது, ரட்சிப்பை கொடுக்கறதுக்கும் ரட்சிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கும் கர்த்தர் வருவதற்கும் ரட்சிப்பிலே நாம் வளர்வதற்கும் இயேசு நமக்காக ஜெபம் பண்ணி முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறதுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே சமயம் இந்த மீட்பை கொடுக்கறதுக்கு பசுத்தாவை நமக்கு அச்சாரமும் ஸ்டாம்புடாக இருக்கும். அச்சாரமும் உதவி சேரமாக இருக்கிறார். ஆனால் தேவப்பிள்ளை பயப்படாதீங்க. இதுவரைக்கும் ரட்சத்துக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. இனிமேல் ரட்சிக்க போறதுக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு நிறைவேற்றுக்காக இயேசுக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. பசுத்தாவை இதுக்கு மீட்பை தரதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கா வழிநடத்தி கொண்டிருக்காருக்கும் சோத்திரம் சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஒரு சேவையாக இருந்து ரட்சகராக இருந்து நம்முடைய எல்லா கட்டுகளிலும் எல்லா சோதனைகளும் எல்லா பாவத்திலும் எல்லா இருளிலிருந்தும் எல்லா எதிரிலிருந்தும் நம்மளை தொடர்ந்து ரட்சித்து மீட்டு நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. கர்த்தர் ஆமென் வார்த்தையிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம எல்லாம் அப்படியே சோதரிப்போமாக. தேவன் நன்றி